Hi sir. Sir, கொஞ்சம் slow sir. Straight sir. Sir, inge sir. Left sir. Hey, யாரா அவன்? ஏய் ஃபோன் எடுத்து. மேடம் வெயிட் மேடம். ஏய் கிட்ட வந்துறா ஃபோன் எடுத்து. மேம் இன்னும் கொஞ்சம் லைட்டா கிட்ட வரலாம் மேம். ஓகே மேம். ஏய் ஒரு நிமிஷம் நடந்து பண்ணி. அண்ணா போதுண்ணா. மேம் வெயிட் மேம். லைட் இல்ல. ஓகே ஸ்லோவா சென்டரா நடந்து வாங்க மேம். அப்படியே நடந்து வாங்க மேம். ஸ்லோவா வாங்க. அது பின்னாடி போவாதீங்க. அவளே சார்ஜ் நான் பின்னாடி வாசல்னா நான் ஃபோன் பின்னாடி என்னடா அண்ணா பின்னாடி டேய் போ யாரு ஃபிளாஷ் அவங்க பின்னாடி அண்ணா இவனே போற பேட் எடுத்துனடா மேம் வரலாம் மேம். வாங்க மேம். சார் மேம் ப்ரோ கொஞ்சம் வந்துங்க மேடம் வெயிட் பண்ணு மேம். அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து வெயிட் பண்ணலாம் மேம். அப்படியே கொஞ்சம் அப்படியே இல்லங்க. டேய் ஃபோன் எடுத்து போங்க. கிட்ட மூவ் கைக்கிட்டு எடுங்க. கார் மேடம் மூவ் பண்ணிடலாம் மேடம். ஆமா மேம் அப்படியே ஸ்லோவாக வந்தாங்க மேம். கம்மி பண்ணிடலாம். ஏய் ஃபோன் கேமரா. ஸோ ஹாட்ஸ்டாரில் தொடர்ந்து நிறைய வெப் சீரிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு வெப் சீரிஸும் ஒவ்வொரு கதைக்களத்தோட ஒவ்வொரு வாழ்வியல் சூழலை குறித்து அதனுடைய வரவேற்பை நீங்களும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. இருந்துமே நம்மளுடைய மண்ணினுடைய மனத்தையும் மக்களினுடைய வீரத்தையும் விளையாட்டினுடைய உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு வெப் சீரிஸும் நிறைய வரவேற்பை கொடுக்கறதும் அதுக்குன்னு தனி கவனம் இருக்கிறதும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அப்படி உருவாக்க பெற்றது தான் இந்த ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் நம்மளுடைய லிங்கம். ஸோ இதுக்கு வந்திருக்கக்கூடிய த ஃபேமிலி ஆஃப் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெரி வெரி வார்ம் வெல்கம். த காஸ்ட் அண்ட் க்ரூ அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிகாஸ் வி கோனா விட்னஸ் திஸ் ஆல் த 8 எபிசோட்ஸ் வரக்கூடிய June 26. அண்ட் லிங்கம் பற்றி நான் நிறைய பேசுகிறத தாண்டி உங்கள்கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு வெப் சீரிஸ் அழகாக எடுத்து அதை கொண்டு வரதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உழைப்பு நமக்கு தெரியும். அப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செதுக்கியிருக்கக்கூடிய இதனுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் விகடன்லேருந்து வி ஹேவ் ராதா மேம். அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் இந்த கதைக்களத்துக்கு ரொம்ப அழகாக உழைச்சிருக்கக்கூடிய 2 பியூட்டிஃபுல்லான லீட்ஸ் நம்மளுடைய கதிர் அவர்களாக இருக்கட்டும் இல்லை திவ்ய பாரதி அவர்களாக இருக்கட்டும். ஐ திங்க் நீங்கள் வந்து வெப் சீரிஸ் பார்க்கும்போது நிச்சயமாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்வீங்கன்னு நான் நம்புகிறேன். ஹேவிங் செட் தட் ஐ திங்க் டீசர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் அ ரியல் லைஃப் ஸ்டோரி. அப்படிங்கும்போது ஒரு டானுடைய ஒரு கதையாக இருக்கும்போது இந்த கதைக்கு உழைச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் இப்போ மேடைக்கு கூப்பிட வேண்டிய தருணம் வந்தாச்சு. To begin with, I would like to welcome the art director. ஒரு பீரியட் ஃபிலிம்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய உழைப்பை போட்டு ஒரு கலை இயக்குனராக ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய நம்முடைய துரைராஜ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். He's still on the way? Okay, so Durai sir is on the way, but wherever he is, அவருக்கு எங்களுடைய பெரிய congratulations. He has to be here in some time. அதே மாதிரி படத்துக்காக ஆக்ஷன் டிரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய டான் அசோக் அவரும் வந்துகிட்டே இருக்காரா? சூப்பர். ஓகே, படத்தினுடைய இசையமைப்பாளர் ஆல்ரெடி அவருடைய ஒர்க் வந்து நீங்கள் ஜே பேபியில் பார்த்துருப்பீங்க. இந்த சீரீஸ் பொறுத்தளவில் மியூசிக் வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்ட்டும் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நமக்கு நைவாகவும் எமோஷ்னலி கனெக்டடாகவும் வச்சுருக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் டோனி பிரிட்டோ அவர்கள். கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ? முதல் நபராக மேடைக்கு வரக்கூடிய டோனி பிரிட்டோ அவர்களுக்கு வெரி வார்ம் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஸோ க்ரூலேருந்து இன்னும் சில நபர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. பட் ஃபார் யூ டு நோ, இப்போ நம்ம கூட மியூசிக் டைரக்டர் இணைஞ்சிருக்கிறாங்க டு டாக் அபவுட் த காஸ்ட். பிபிக்கு அப்புறம் ஐ திங்க் ஹாட்ஸ்டாரோட இணையக்கூடிய மற்றொரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம்.
பூர்ணிமா அவர்கள் ஐ திங்க் ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து நிறைய படங்களில் நிறைய வெப் சீரிஸில் தொடர்ந்து அவங்கள பார்த்துட்டே இருக்கோம். இட்ஸ் ஸோ ஹாப்பி டு see your growth. ஸோ ஐ would like to welcome பூர்ணிமா ரவி அவர்கள். ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் இந்த வெப் சீரிஸில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றியும் நிறைய பேச போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் a very warm welcome to you. அண்ட் அதே மாதிரி இந்த வெப் சீரிஸ்னுடைய கதாநாயகி பியூட்டி, கிரேஸ் அண்ட் சாம் அப்படின்னு நான் அவங்கள சொல்லுவேன். அண்ட் ஐ திங்க் அதுதான் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய நம்முடைய திவ்ய பாரதி அவர்கள், கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ? தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய விகடன் டெலிவிஸ்டாஸ்லேருந்து ஐ would like to welcome ராதா அவர்கள். Thank you very much for joining, ma'am. அதே மாதிரி படத்தினுடைய இந்த வெப் சீரிஸ்னுடைய இயக்குனர், he is an author, he is a beautiful filmmaker. You're going to witness that on June 26. Please put your hands together as a welcome Lakshmi Saravanakumar அவர்கள். Congratulations, sir. Thank you so much for joining. அடுத்து நான் மேடைக்கு கூப்பிடக்கூடிய நபர் வந்து இஸ் பீன் த பில்லர் ஆஃப் தி ஷோ அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு பார்த்தா இயக்குனராக வலம் வராரு, திடீர்னு பார்த்தா ஒரு நடிகராக வலம் வராரு, இப்போ இந்த ப்ராஜெக்டில் பார்த்தா ஷோ ரன்னராக வராரு. இப்படி பல பரிமாணங்கள் இருக்கக்கூடிய நம்முடைய பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்கள், a very warm welcome to you as well. Thank you very much for joining. ஸோ இதை ப்ரெசென்ட் பண்ணக்கூடியது ஹாட்ஸ்டார், ஜியோ ஹாட்ஸ்டார்லேருந்து I would like to welcome the senior vice president creative and content Mr. பிரதீப் மில்ராய் பீட்டர் அவர்கள். ஹாட்ஸ்டாரில் வரக்கூடிய ஒவ்வொரு ஷோவும் பார்த்து அழகாக நமக்கு கொடுக்கக்கூடிய பிரதீப் சார், தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் இன் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் அகேன். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான நபர், இவர் தான் வந்து லிங்கம்னு கூட சொல்லலாம், கதிர் அவர்கள், த கதாநாயகன் ஆஃப் த ஷோ. தேங்க்யூ வெரி மச் கதிர் அவர்கள் ஃபார் ஜாயினிங். ஸோ என்ன சோஷியல் டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்கீங்க? எஸ், எல்லாருமே ஆன் தி வேல இருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்னுடைய தொகுப்பாளர் பெபிள்ஸ், டி பிளாக், விலங்கில் ஆல்ரெடி இவருடைய ஒர்க் பார்த்துருப்போம். அண்ட் ஐ திங்க் இந்த லிங்கமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டீம் ஒர்க்குன்னு நினைக்கிறேன். இவங்களுடைய டீம்லேயே இருக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான எடிட்டர் கணேஷ் சிவா அவர்கள். வந்துட்டாரு, பக்கத்தில் போயிருக்காரா? ஓகே, அவர் வந்துடட்டும். பட் அவர் எங்கே இருந்தாலும் கணேஷ் அவர்களை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் எங்களுக்காக கூட்டிகிட்டு வாங்க. வி வாண்ட் ஹிம், ஸோ வில் பி ஹியர் இன் சம் டைம். டு பிகின் வித் ப்ரொடியூசர்லேருந்து ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். லிங்கம் இதனுடைய ஸ்டார்ட் எங்கேருந்து இருந்தது, என்ன எதிர்பார்க்கலாம் இந்த வெப் சீரிஸ்லேருந்து நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐ would like to welcome Mrs. ராதா அவர்கள் ஃப்ரம் விகடன், ப்ளீஸ். வணக்கம், அன்பான மாலை வணக்கம் உங்கள் எல்லோருக்கும். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், சோஷியல் மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். விகடன் டெலிவிஸ்டார்ஸ் எம்டி ஸ்ரீனிவாசன் சார் இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயமாக வெளிநாட்டில் இருப்பதால் அவர் இங்கு வர முடியவில்லை. அவர் ரொம்ப வருத்தம் அவருக்கு. அதனால் அவர் சார்பாகவும் விகடன் டீம் சார்பாகவும் உங்களோடு சில வார்த்தைகள். நாங்கள் முதலில் ஹாட்ஸ்டாருடன் இணைந்து பண்ணது வெப் தொடர் வந்து நவம்பர் ஸ்டோரி. இந்த தொடர் மிகப்பெரிய வெற்றி பெற்றது, ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பையும் பெற்றது. இந்த வெற்றியை தொடர்ந்து ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனத்துடன் விகடன் இணையும் இரண்டாவது படைப்பு தான் இந்த லிங்கம் தொடர். இந்த தொடரை தயாரிக்க எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்த ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனத்தை சேர்ந்த திரு குட்டி, திரு பாலா, திரு பிரதீப் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 90களில் கன்னியாகுமரியில் உலுக்கிய ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட கதை தான் இந்த கதை. ஜூனியர் விகடனில் தொடராக வெளிவந்தது, பிறகு முழு கதையாக வடிவமாக வந்தது.
இப்பொழுது வெப் சீரிஸாக ரிலீஸ் ஆக போகிறது. இதன் கதையை பற்றி கல்யாணி கேட்டாங்க. ஐ திங்க் அது நீங்கள் நேராக பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. ஒரே ஒரு லைனில் சொல்லணுன்னா, போலீஸ்னு ஆகணும்னு விரும்பிய ஒரு நபர் எப்படி ஒரு பெரிய ரவுடி ஆனார் அப்படின்றது தான் கதை. அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஒரு சீரீஸ் எடுக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அதுவும் இந்த மாதிரி ஒரு கதையை திரையில் கொண்டு வர்றது பெரிய சவால். அதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்கிறார் டைரக்டர் லக்ஷ்மி சரவணகுமார். அதுபோல் இந்த சீரீஸ் ஷோ ரன்னராக இருந்து மொத்தத்தையும் வழிநடத்தின பிரசாந்த் பாண்டியராஜன் சாருக்கும் எங்களுடைய பெரிய நன்றி. இவங்க கூட சேர்ந்து கேமரா முன்னாடியும் பின்னாடியும் உழைத்த இத்தனை ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த இடத்தில் நான் மற்றொரு நபரை பற்றி கூறியே ஆக வேண்டும். எங்கள் டைரக்டர் செல்வா, அவர் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், எங்களுடைய டீம். அவருடைய அனுபவமும் நுட்ப அறிவும் இந்த வெப் சீரிஸ் முடிக்க ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இங்கே இருக்கிற எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல படைப்பை உருவாக்கினாலும் அது அத்தனை பேருக்கும் உண்மையான சந்தோஷம் எப்போ கிடைக்கும் தெரியுமா? அந்த சீரீஸ் ரிலீஸ் ஆகி வெற்றி அடையும் போது தான். இந்த தொடர் வெற்றி பெறுவதற்கு உங்கள் உதவிக்கு முக்கியம். இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது நீங்கள் தான். வெற்றியாக மாற்றுவீர்கள் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்களின் பேராதரவை எப்போதும் இந்த தொடருக்கு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விகடன் டெலிவிஷன் சார்பாக என் மனமார்ந்த நன்றிகள். எங்களுடன் புரிந்த இபி நிலாவை பற்றியும் சொல்லணும். எங்களோட கடைசி வரைக்கும், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எங்களோட ட்ராவல் பண்ண நிலாவுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. நீங்கள் ஆசைப்பட்டது நாங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். நிச்சயமாக இந்த வெப் சீரிஸ் இஸ் கோயிங் டு பி அ பிளாக் பஸ்டர். சக்ஸஸ் மட்டுமே தேடி வருங்கிறத நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். ஏன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ நம்ம உழைச்சிருக்கோம். அண்ட் தரமான ஒரு கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்குறோங்கிற ஒரு திருப்தியும் நிஜமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ராதா மேம். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக இந்த வெப் சீரிஸ்னுடைய இசையமைப்பாளர் டோனி பிரிட்டோ. இவருடைய ஒர்க் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் எனக்கு என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. மாத்திரம் இசை அமைச்சிருக்கிறீங்க, யாரெல்லாம் இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய லிரிசிஸ் பற்றியும் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் சிங்கர்ஸ் இஸ் வெல். ஸோ நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி ஐ திங்க் இங்கே இன்னொரு லிரிசிஸ்ட்டும் வந்திருக்கிறாரு. ஐ வுட் லைக் டு வெல்கம் குறிஞ்சி பிரபா அவர்கள். இந்த வெப் சீரிஸில் ஒரு பாடலுக்கு அவர் வரி எழுதி கொடுத்துருக்கிறாரு. 4 பாட்டு. ஓ சூப்பர். So thank you, Kurunji sir, for joining. Thank you very much. So Tony sir, over to you. Thank you. இந்த சீரீஸ்க்கு நான் வந்தது ஒரு மேஜிக் தான். ஏன்னா எனக்கு பிரசாந்த் தவிர யாரும் தெரியாது. ஸோ பிரசாந்த் தான் அண்ணன் நீங்கள் பண்ணுவீங்க, நல்லா பண்ணுவீங்கன்னு சொன்னார். ஸோ அவர் மூலிமா தான் உள்ளே வந்தேன். ஸோ இந்த சீரீஸில் 7 ட்ராக்ஸ் இருக்குது. ஜென்ரலாக சீரீஸில் சாங்ஸ் பண்ண மாட்டாங்க, சின்ன சின்ன சாங்ஸ் இருக்கும். பட் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ சாங்ஸ் கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் தேங்க்ஸ் டு சந்தோஷ் நாராயண் சார். அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, விதின்னு ஒரு சாங்கு. அண்ட் மற்ற சிங்கர்ஸ் எல்லாமே ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ஸ் அண்டு அந்த மாதிரி நல்ல ஒரு க்ரூ தான் கிடைச்சாங்க. ஸ்பெஷலி லிரிக்ஸிஸ் பேசணும். நம்ம குறிஞ்சி பிரபாவும் மோகன் ராஜா சார் ஒரு பாட்டும், குறிஞ்சி பிரபா 4 பாட்டும் எழுதியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஈஸியாக ஒரு தீம் பண்ணி அதை பேஸ் பண்ணுற மாதிரி அமையலை. ஏன்னா ஒரு படம் பண்ணிவிட்டு சீரீஸ் வரும்போது அதோட டைம் டியூரேஷன் அண்ட் அந்த கேரக்டரோட எவால்வ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் இந்த சீரீஸில் நீங்கள் இங்கே இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஒரு ஃபேஸ் இருக்கும், செகண்ட் ஆஃப் ஒரு ஃபேஸ் இருக்கும். அது பயங்கரமாக இருக்கும். ஸோ எல்லோரும் வெப்சீரிஸ் பாருங்கள். அண்ட் இந்த ப்ராஜெக்டை அவுட் சைட்லேருந்து ஆர்கனைஸ் பண்ண டான்ஸ் பண்ணி சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஒர்க் பண்ண எனக்கு மியூசிஷியன்ஸாக இருந்த டெல்ஃபி அண்ட் சஞ்சித் ராய் 2 பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. மெயினாக ஹாட் ஸ்டார் பிரதீப் மில்ராய் சார் அண்ட் நிலா மேம் அவங்க நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு த டேரக்டர். அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் மாதிரி இருந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணார். நான் பார்த்த டைரக்டர்களே மியூசிக் சென்ஸ் பயங்கரமாக இருக்கிறது லட்சுமி சார் தான். ஜென்ரலாக ஃபஸ்ட் மீட்டில் நம்ம என்ன மாதிரி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது அவர் பேசுகிறதெல்லாம் ஆர்கெஸ்ட்ரல், பெரிய பெரிய சிம்ஃபோனி. நான் கூட அந்த பேர்லாம் ரொம்ப ரேண்டமாக எப்போயா தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவர் அந்த பெரிய பெரிய சிம்ஃபோனி கண்டக்டரோட
ஷோஸ்லாம் போய் பார்க்குறது, வேர்ல்டு வைடு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு பயங்கர எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தார். ஸோ சாரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ லட்சுமி சரவணகுமார் சார் அண்ட் பிரதீப் குமார் சார் அண்ட் பிரசாந்த். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக ஐம் கோன் கால் பூர்ணிமா அவர்கள். ரொம்ப நாட்களாக ஐ திங்க் பூர்ணிமா அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கான பதில்கள் வந்து ஒவ்வொரு ரிலீஸாக உங்களுக்கு அமைஞ்சிட்ருக்கு நான் நம்புகிறேன். இந்த வெப் சீரிஸ் பொறுத்தளவில் உங்களுடைய கதாபாத்திரம் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி எதிர்பார்க்கலாங்கிறது நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஹவு ஸ்பெஷல் திஸ் வெப் சீரிஸ் இஸ் ஃபார் யூ? வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, படத்துடைய கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் உங்களுடைய டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த சீரீஸ் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் பிரதீப் சார் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சீரீஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த லீட் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை பற்றி நான் கேட்டேன். லக்ஷ்மி சாரும் பிரசாந்த் சாரும் வந்திருந்தாங்க. ரொம்ப நல்ல கேரக்டர். ஏன்னா வந்து அது ரொம்ப ரெவல்யூஷனரி, ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர், ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர். ஸோ இதை வந்து என்னை நம்பி இந்த பொண்ணு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி இதை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிரசாந்த் சார் பற்றி சொல்லணுன்னா, பிரசாந்த் சார் இஸ் ஃபன். லைக் அவர் தான் ஷோ ரன்னர். லைக் இஸ் லைக் எல்லாமே கரெக்டாக நடக்குதா, எல்லாமே ஓகேவா, எல்லாமே சூப்பராக அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துப்பார் அவர். அண்டு திருச்சியில் தான் ஷூட் நடந்தது, அவருடைய ஊர். ஸோ எங்களெல்லாம் வந்து பயங்கரமாக கவனிச்சிக்கிட்டாரு. அவர் வீட்டிலேருந்து சாப்பாடு போட்டார். ரொம்ப நன்றி பிரசாந்த் சார், எங்களை எல்லாரையும் பயங்கரமாக கவனிச்சிக்கிட்டதுக்கு. அண்டு டைரக்டர் லக்ஷ்மி சார் வந்து எனக்கு வந்து ஆஃப்டர் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் லைக் அ ஃபேமிலி. நாங்கள் நிறைய பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சினிமாவை பற்றி, ஜென்ரலாக வெளியே இருக்கிற விஷயங்களை பற்றி அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அவர் எனக்கு அந்த ஒரு டைரக்டர் அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு அந்த ஒரு ஸ்பேஸை கொடுத்தாரு. அண்ட் எப்போ நான் வந்து எதுக்காவது கோச்சிக்கிட்டாலும், என்ன சார் இது இப்படி இருக்கா, என்ன சார் அது அப்படி பண்ணுவோம் அப்படிலாம் சொன்னாலும் லைக் அதை வந்து பொறுமையாக என்னை கன்வின்ஸ் பண்ணி எனக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, பேஷன்ஸ் இருக்கிற ஒரு நபர். ஸோ வெரி கிஃப்டட் லக்ஷ்மி சாரோட ஒர்க் பண்ணுறது. அண்ட் அகெயின் பிரதீப் சார் இஸ் லைக் அ மென்டார். ஸோ நிறைய விஷயங்களில் நிறைய டவுட்ஸை நான் அவர்கிட்ட கேட்டுப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதீப் சார் இந்த ப்ராஜெக்டில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அண்ட் இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் கதிர், எனக்கு வந்து ஜென்ரலாகவே ஆக்ட்ரஸஸை பார்க்கும்போது சில ஒப்பீனியன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இவங்க இப்படி நடிப்பாங்க, இவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க அப்படி இருப்பாங்க, அந்த மாதிரிலாம். ஸோ கதிரோட எனக்கு பெருசாக எந்த ஒரு காம்பினேஷன் சீன்ஸுமே இல்லை. பட் ஷூட்டில் ஒரு தடவை 2 தடவை மீட் பண்ணியிருக்கோம். அண்ட் முன்னாடியே நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். லைக் வி ஆர் லைக் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி. நான் இப்போது நேற்று ப்ரீமியர் ஷோ போட்டப்போ கதிரோடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து லைக் மிரண்டுட்டேன். எனக்கு எப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன ஹேபிட் இருக்குது. லைக் ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் அந்த மாதிரி ஒரு ஆக்டரோ ஒரு ஆர்டிஸ்ட்டோ அதை பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு அவங்க பண்ணுற ரியாக்ஷன்லாம் நான் பண்ணி பார்த்துட்ருப்பேன். ஸோ நேற்று நான் அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு எந்த வகையில் இம்பேக்ட் ஆச்சுன்னா, நான் கதிர் பண்ணுற ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸும் இருட்டில் தேட்டரில் உட்காந்து பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் லைக் நான் கதிரை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில் பார்த்ததுக்கும் இப்போவும் லைக் அவர் வந்து பயங்கரமாக லைக் ஃபைன் ஒயின் யாரோ சொன்னாங்களே அந்த மாதிரி பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்தேன். அண்ட் திருச்சிட்டிங்க தேட்டரில் லைக் சாரி ப்ராஜெக்டில். ஐ லவ்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹார்ட். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ கூட நான் சும்மா டக்குன்னு சொன்னேன். ஆனால் நிஜமாலே நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சார்கிட்டையும் கால் பண்ணி, ஈவன் திவ்யா கிட்டையும் கால் பண்ணி கதிர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஐ திங்க் லிங்கம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பிரேக்காக இருக்கும். அண்டு இந்த இன்டர்வியூஸ்லாம் நம்ம போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, ஏன் கதிர் அண்டர் ரேட்டட்னு. ஐ டோன்ட் நோ ஹூ ரேட்ஸ் யூ. இது என்ன அண்டர் ரேட்டட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு கொடுக்குற ரோலை நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறீங்க.
நோபடி ஆஸ் டு ரேட் யூ, நீங்கள் அண்டர் ரேட்டட், நீங்கள் 5, 6 அப்படிலாம் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் பிரமாதமாக நடிக்கிறீங்க, நீங்கள் மைண்டில் எதுவுமே வச்சுக்காம நீங்கள் யூ ஜஸ்ட் கோ ஃபார் இட். அண்ட் திவ்யா வந்து திவ்யா ஆஃப்கோர்ஸ் தேட்டரில் ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்தது, அழகாக இருக்காங்க, அழகாக நடிக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி அகெயின் திவ்யாவுக்கும் எனக்கும் காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. லைக் ஃபோட்டோ ஷூட்டில் மீட் பண்ணோம், அதுக்கப்புறமா இன்டர்வியூஸ்லலாம். பட் ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே ரொம்ப நிறைய ஜெல் ஆகிட்டோம். லைக் நிறைய கேர்ள்ஸ் டாக்ஸ் இருந்தது, லைக் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ திவ்யா இஸ் வெரி ஸ்பெஷல் எனக்கு. எப்போவுமே அடிக்கடி ட்ரெஸ்ஸெல்லாம் லிங்க் அமிச்சு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, அந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினா, அந்த மாதிரிலாம் கேட்டுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஐ திங்க் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு எப்போவுமே வேணும். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர். அண்ட் சார் நீங்கள் ரொம்ப அருமையாக லிரிக் எழுதியிருக்கீங்க சார். நான் ஃபஸ்ட்டு லக்ஷ்மி சார் வந்து இதுதான் உனக்கான பாட்டு, நான் வந்து இது ரிங்டோனாக வச்சுருக்கேன், உனக்கு வேணா நீ ரிங்டோனாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புனார். நான் அதை கேட்டேன். சார் நம்ம தானே சார் குடும்பமே. அதாவது அவர் வந்து ஒரு நல்ல அப்பாவை போல், அண்ணனை போல், ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லணும். அண்ட் ரொம்ப அருமையான வரிகள் சார். ஐ ரியலி லவ்ட் இட். அண்ட் எனக்கு என் ஃபேஸ் வர இடத்துல இந்த மாதிரி வரிகளெல்லாம் எழுதினதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மேம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொடியூசிங் சச் அ குட் ப்ராஜெக்ட். எனக்கு ஆக்சுவலாக அவங்களுடைய ஃபேஸை பார்த்து தான் சொல்லணும் மெயினாக. சரி ஓகே, பட் வாய்ஸ் கேட்குதுல மன்னிச்சிருங்க. ஓகே, நான் கேமரா பார்த்தே பேசிக்கிறேன். டன். அண்ட் எனக்கு வந்து மெயினாக வந்து இந்த ப்ராஜெக்டில் பயங்கரமான ஹீரோ இவங்க தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணது யாருன்னா 2 விஷயம், மியூசிக் அண்ட் கேமரா. நேற்று தான் பிரிட்டோ சார் வந்து எங்களோட இன்டர்வியூக்கெலாம் வந்தார். நாங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு லேட்டாக வேறு போயிட்டோம். ரொம்ப பயங்கரமாக மன்னிப்பு கேட்டுக்கிட்டோம். மறுபடியும் நான் மன்னிப்பு கேட்குறேன், சாரி. அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்போது போய் உட்காந்தப்போ ரொம்ப அமைதியாக இருந்தார், ரொம்ப பொறுமையாக இருந்தார். அவங்க பேசுகிற கேள்விக்கெலாம் வந்து ஜாலியாக தான் பதில் சொன்னார். இருந்தாலும் லைக் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தார். ஆனால் தேட்டரில் போய் அந்த எபிசோட்ஸை பார்க்கும்போது, அந்த பிஜிஎம்லாம் பார்க்கும்போது அப்படி உட்காந்துட்டு இருந்தவரா இந்த மாதிரி ஒரு மியூசிக் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாசாக ஒரு இது வந்து ஒரு வெப் சீரீஸுங்கிறதுலாம் தாண்டி இது வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு கமர்ஷியல் மாஸ் ஃபில்ம் ஃபீல் கொடுக்கும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு மெயினான ரீசன் பிரிட்டோ சார் அண்ட் கேமரா தினேஷ் சார். நான் இவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் சார். நான் அவரை இன்ஸ்டாகிராமில் பெரிய பேராகிராஃபாக டைப் பண்ணி அனுப்பிச்சேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது மியூசிக். அண்ட் என்னுடைய சீன்ஸ்லேயும் நீங்கள் பயங்கரமாக வாசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அண்ட் என்னோட கோ ஆக்டர் சத்யா இஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட், ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். அவர் வந்து ஒரு பலாப்பழம் மாதிரி, வெளியே தான் வந்து பார்க்குறதுக்கு ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார். ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். லைக் ஒரு கைட் மாதிரி அவர். இல்லை இது இப்படி பண்ணு, நீ இந்த மாதிரி இரு, இந்த இன்டர்வியூஸ்லாம் இப்படிலாம் பேசு, இதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஒரு நியூ கமராக இருக்கிற எனக்கு ஆல்ரெடி சினிமாவில் சில எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கிற இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் இந்த லிங்கம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்களாம் பாருங்கள் ப்ளீஸ், நல்ல விதமாக எழுதுங்க. அது வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். 26 ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக பார்த்துருங்க எல்லோரும். தேங்க்யூ. ஹோல்சம். இன்ஃபேக்ட் வந்து இன்றைக்கி வி வாண்டட் த டிஓபி, வி வாண்டட் என்னுடைய ஆர்ட் டைரக்டர், ஆக்ஷன் டைரக்டர், எவ்ரிபடி ஹியர். பட் சில பல காரணங்களால் அவங்களால ஜாயின் பண்ணிக்க முடியல. பட் நிச்சயமாக அவங்களுடைய ஒர்க் பேசுங்கிறத நானுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். எல்லாரை பற்றியும் பேசும்போது எல்லோரும் பொறுமையாக கேட்டாங்க. ஆனால் நீங்கள் பிரசாந்த் அவர்களை பற்றி மட்டும் பேசும்போது டீமே என்ஜாய் பண்ணாங்க. அது வந்து ஒரு பயங்கர கிரேசியான பல மெமரிஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அவர்கிட்ட அதை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பயப்படாதீங்க, அப்படி வில்லங்கமாக எதுவும் கேட்க மாட்டேன். உங்களுடைய சிரிப்பே கொஞ்சம் அப்படியா சார்? ஓகே சார், கண்டிப்பாக கேட்டுட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக இந்த வெப் சீரிஸ்னுடைய கதாநாயகி, இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்த கதாபாத்திரங்களில் ஐ திங்க் இந்த கதாபாத்திரம் இஸ் டெஃபினெட்லி கோன் ஸ்டாண்ட் அவுட். ஏன்னா ரொம்ப ரூட்டடாக பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம பார்த்த திவ்ய பாரதி தானா அப்படின்னு எனக்கே டீசர் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வெர்ஷன் இருந்திருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ? எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபேமிலி, இன்றைக்கி உங்கள் டைம் ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்கம் பற்றி சொல்லணும்னா, ப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஹாட் ஸ்டார் அண்ட் விகடன் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அது வந்து தைரியமாக இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பி அண்ட் எங்களெல்லாம் வந்து காஸ்ட் பண்ணதுக்கு பெரிய பெரிய நன்றி. ஏன்னா இப்போ பேச்சுலரில் பார்த்தா ஒரு மாடர்னாக ஐடி ஜாப் போகிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சூட் ஆகும்னு சொல்லி அது சூஸ் பண்ணி தைரியமாக காஸ்ட் பண்ணதுக்கே வந்து ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹாட் ஸ்டார், விகடன் அண்ட் டிரெக்டர்ஸ் பிரசாந்த் அண்ட் லக்ஷ்மி. ஸோ அண்ட் ஸோ அண்ட் ஓகே. ஸோ ஸோ பிரசாந்த் பற்றி சொல்லணுன்னா, இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஹிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. விலங்கு, இப்போ வாரண்ட் அண்ட் பெரிய நடிகரும் கூட. அதனால் அப்படிப்பட்டவர் ஒரு ஷோ ரன்னராக இருந்தது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ சார் பிரசாந்த், தேங்க்யூ பிரசாந்த், எங்களை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு. ஏன்னா நேற்று ப்ரிவ்யூ பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் லக்ஷ்மி சார் ரொம்ப நல்லா டிரெக்ட் பண்ணியிருந்தீங்க. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அது சீரியஸாக நேற்று ப்ரிவ்யூ பார்க்கும்போது. அண்ட் என்னோட கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஒரு நாகர்கோயிலில் இருக்கிற பொண்ணு. அவங்க அந்த காலத்தில் ஒரு லவ் பண்ணி, ஏன்னா ஜென்ரலாக லவ் பண்ணணுன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஃப்ளாஸையோ அக்செப்ட் பண்ணுங்கிறது தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃப்ளாஸ் அக்செப்ட் பண்ணி ஒருத்தர் கூட இருக்கும்போது அது லெட் கோவும் பண்ண முடியாமல் அந்த ஃப்ளாவை அக்செப்ட் பண்ணி அந்த ஒரு லவ் ஸ்ட்ராங் ஆக்குதில்ல, அது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த சீரீஸில் காமிச்சிருக்காங்க. எனக்கு இந்த சீரீஸில் நடித்ததுக்கப்புறம் மோர் தென் லிங்கம், எனக்கு ரோஹிணி அம்மா, அவங்க தான் ரியலாக லிங்கமோட ஒய்ஃப், அவங்க இன்னும் இருக்காங்க. அண்ட் ரோஹிணிமா, எனக்கு உங்கள் மேலே பெரிய பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு 90s அவ்வளோ ஸ்ட்ராங்காக போல்டாக அப்படி இருந்தது வந்து பெரிய விஷயம். அண்ட் கதிர், லிங்கம் பயங்கர ஆப்டாக பண்ணியிருக்காங்க அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி. லைக் எமோஷ்னலியாக இருக்கட்டும், ஹீஸ் வெரி நேச்சுரல் அவர் ஆக்டிங்னு வரும்போது. ஐ எம் ஸோ கிளாட் தட் ஐ காட் டு ஒர்க் வித் யூ. அண்ட் பூர்ணிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஐ எம் ஷோர் ஷீஸ் கோனா கோ ஹைட்ஸ் இதுக்கப்புறம் லிங்கம்க்கு அப்புறம். அண்ட் டோனி பிரிட்டோ சார், நேற்று வந்து நான் ப்ரிவ்யூ பார்த்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு போய் ஒருத்தரை கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு நான் நினச்ச ஒரு ஆள் டோனி பிரிட்டோ சார். ஏன்னா ஆஸ் பூர்ணிமா செட், நாங்கள் நேற்று இன்டர்வியூ ஃபுல் டே பண்ணும்போது சார் வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அவர் பாட்டுக்கும் பேசிகிட்டே இருக்கார். நான் சரி ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் போய் நேற்று ப்ரிவ்யூ பார்க்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாகிடுச்சு. ஓ, இவ்வளோ செமையாக பண்ணிவிட்டு இங்கே வந்து எவ்வளோ சும்மா அமைதியாக உட்காந்துருக்காங்க அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு வெப் சீரீஸ்க்கு இவ்வளோ மாஸாக அந்த சீனையே எலிவேட் பண்ணுற மாதிரி அவர் பிரம்மாண்டமாக மியூசிக் போட்டிருக்கீங்க சார். அண்ட் வெப் சீரிஸ் இது அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறது வந்து அதை பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் லிரிசிஸ்ட் சார், அவர் ஒரு வரியும் அது வந்து அந்த கொஞ்சம் விண்டேஜ் ஃபீல்லையும் இருக்கணும். அது வந்து ஒரு இதுலேயும் ஒரு வரியிலையும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அண்ட் நிலா ஈபி, தேங்க்யூ ஃபார் கோஆர்டினேட்டிங் அஸ். நல்ல ஒரு வேறு அவுட்டோரில் ஷூட் பண்ணோம். எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நாங்கள் நல்லா ஷூட் பண்ணோம். தேங்க்யூ. அண்ட் லக்ஷ்மி சார்
லக்ஷ்மி சார் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அவர் வேலையில் அவர் கரெக்டாக இருப்பாங்க. சார் எனக்கு தெரிஞ்ச லிங்கம்க்கு அப்புறம் கண்டிப்பாக பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறீங்க. தேங்க்யூ சார். அண்ட் பிரதீப் சார், த பில்லர் ஆஃப் ஆர் லிங்கம் சார், தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இன்னும் நீங்கள் இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். ஏன்னா இது அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு அதை தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு. ஸோ பிரதீப் சார் அண்ட் மேம், தேங்க்யூ ஸோ மச். வி ஆர் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா இந்த மாதிரி எங்களால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி நாங்களாம் நடிக்க முடியும், அதுக்கு எங்களுக்கு ஒரு கேன்வஸ் கொடுத்தது நீங்கள் 2 பேர் மட்டும்தான். ஸோ வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் யா, ஸோ ஆடியன்ஸ் எதுக்கு லிங்கம் பார்க்கணுன்னா, ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் ஒருத்தர் நம்ம நிறைய விதத்தில் ரவுடிங்கெல்லாம் எப்படி ஆவாங்கங்கிறது ஒரு காரணம் இருந்திருக்கு ஒரு ஃபிலிம்ஸில். பட் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான காரணமாக இருக்கும். அதை நீங்கள் எல்லோரும் பார்க்கும்போது வெறும் ஒரு டான் பற்றின ஸ்டோரி இல்லாமல் அந்த ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க ரவுடி ஆனால் அவங்க அந்த பையனோட லைஃப்பில் இருக்கிற ஒருத்தருக்கும் என்ன பிரச்சனை வருது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லி அது அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் எல்லோரும் அதை பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரூட்டடான சப்ஜெக்ட், ஒரு ரியல் டைமில் நடந்த ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் எல்லோரும் இதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் இன்னும் நிறையா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எங்களாலையும் நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ. ஜூன் 26 ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் காமெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் தான் வந்து ஒரு பிரிட்ஜ் பிட்வீன் த ஆடியன்ஸ் அண்ட் ஆஸ். ஸோ ப்ளீஸ் நல்லதாக எழுதி நல்லதாக எங்களுக்கு சொல்லி எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ திவ்யா அவர்களே. அடுத்ததாக நான் கூப்பிடக்கூடியது வரி ஆசிரியர். ஸோ பாடல்கள் வந்து இந்த வெப் சீரிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் 1 இல்லை 4 பாடல்களுக்கு உயிர் கொடுத்துருக்கக்கூடிய நம்முடைய லிரிசிஸ்ட் குறிஞ்சி சார், வாட் வுட் யூ லைக் டு சே? அனைவருக்கும் வணக்கம். இந்த லிங்கம் வெப் சீரிஸ் அண்ணா லக்ஷ்மி சரவணகுமாரன்ட்டு நான் உதவியாளராக போகிறதுக்கு தான் முதல்ல நான் போயிருந்தேன். அப்போது அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ஃபுல்லாக அவங்க படிக்க கொடுத்தாங்க. அதனால் எனக்கு முழுசாக உள்வாங்க முடிஞ்சது. அதுக்கு முன்னாடியே நான் பாடல்கள் தெகிடி சரபம் போன்ற படத்தில் எழுதுனதுனால நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் பர்சனலாக, இதில் நான் எதனா ஒர்க் பண்ணலாமா, இது வரைக்கும் பாட்டு எனக்கு ஐடியா இல்லைடா, நீ எதனா எழுதி கொடு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த நம்பிக்கையை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த முதல் பாட்டு எழுதி கொடுத்த உடனே தான் அப்புறம் கூப்பிட்டு அவங்க எனக்கு அடுத்தடுத்த பாடல்கள் கொடுத்தாங்க. லக்ஷ்மி சரவணகுமாரன் எனக்கு ரொம்ப நன்றி. பிரசாந்த் பாண்டிராஜ் அண்ணா, நான் அடிக்கடி மியூசிக் டைரக்டர்கிட்ட பாட்டு போட்டு தான் லக்ஷ்மி அண்ணன்ட்ட நேரடியாக நான் கேட்ட முடியும், அவர் எனக்கு நேரடியாக தெரியாதுன்றதுனால பிரசாந்த் அண்ணாவும் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பேன். ஸோ முந்தா நாள் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நாள் பழகின மாதிரியே சொல்லும்போது அந்த பாட்டோடு அவர் ரொம்ப நாள் கனெக்ட் ஆகிருக்கார் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. விகடன் குழுமத்திற்கு ராதா மேடம் அவங்களுக்கு, பீட்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி. கதிர் சாரோட ஃபஸ்ட்டு பாட்டுக்கு ஏழை மக்கா அப்படின்னு ஒரு பாடல், அந்த பாட்டை பற்றி சொல்லும்போது நீ ரொம்ப ஹீரோயிசமும் எழுதுனவானா இதான் சட்டிலாக எழுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் நான் முதல்ல அந்த பாட்டை எழுதணும். ரொம்ப விளையாட்டாக ஒரு கபடி பாட்டு, கன்னியாகுமரி. உண்மையில் கன்னியாகுமரி அந்த நாகர்கோவில் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கேட்டால் அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று ஆடியோ லான்ச் இல்லாதனால நான் இது சொல்லிக்கிறேன், சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது, சாரி. நன்றி. ஆனால் அந்த குருதின்னு ஒரு பாட்டு, கலிங்கத்து பரணியை வச்சு ஒரு பாட்டு பண்ணணுன்னு என்ன சொன்னாங்க. அதில் வந்து கலிங்கத்து பரணி ஏற்கனவே வந்து ராவணனில் சில வரிகள் பண்ணதுனால அதன் மீதம் இருக்கிற முக்கியமான போர் காட்சிகளை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு எழுத்தாளராக இருக்கிறதுனால அவங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுக்கும்போது அப்புறம் அந்த பாட்டோட அந்த சண்டை காட்சியோட நீளம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எழுத வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும்போது தான் சரி, கலிங்கத்து பரணியோட ஓசை, அவர் யார் பெரிய கவிஞர் இல்லையா, கவி சக்கரவர்த்தி செயங்கொண்டாரோட ஓசைக்கு இணையாக எழுதினமென்ட்டு திருப்பியும் அண்ணன்ட்ட சொல்லிவிட்டு கலிங்கத்து பரணி சில பாடல்களை படிச்சுட்டு அதுக்கு எழுதும்போது தான் அந்த விஷுவலை பார்த்துட்டு நீ எழுதுறா அப்படின்னு சொன்னார். அப்போ அது கரெக்டாக வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு மாவீரர் நாள் மாதம், எனக்கு வீரம் குறித்த பாடல் அப்படிங்கிறதாக அந்த மாதத்தில் எழுதுறது ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால தான் சீற்றம் கொண்ட புலியின் வேட்டையில் சிங்க பரம்பரை நடுங்கும் அப்படிங்கிற வரி வந்து அது எனக்குள்ளே ஒரு 2000 வருஷத்து வரியாக கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படிப்பட்ட வரிக்கு நியாயம் சேர்க்கிற மாதிரி கிட்டத்தட்ட கதிர் சாரோட அந்த காரில் இறங்கி அந்த வந்த காட்சி நேற்று பார்த்துருந்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு
ஒரு பயங்கரமான ஒரு செருக்கான ஒரு காட்சியாக அது இருந்துச்சு. அப்புறம் இது என்னன்ற பாட்டும் நான் வந்து காட்சியை போட்டு காட்டிட்டு இது இந்த சிச்சுவேஷனுக்கு எழுதுன்னு சொன்னாங்க. அப்படி எழுதப்பட்டது தான். அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு கண்ணுக்கு ஒரு அழகான க்ளோஸ்அப் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து உன் விழிகள் எழுப்பிடும் திமிரின் அணைகளை நொடியில் நீயும் உடைத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பேன். அது கூட அவங்கள்ட்ட சொன்ன சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய வேலை செய்கிறதுக்கு நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அதே மாதிரி எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் கனவில் இருக்கிறவர் ரவுடியாகிறதுங்கிறது பழக்கப்பட்ட ஒரு கதை தான். நானுமே வந்து அதை அப்படி படிச்சுட்டு அண்ணன் என்ன, ஏன்னா அதுக்கப்புறம் நான் வேலை செய்ய முடியல, நான் மிஸ்கின் சார்ட்ட கொஞ்சம் போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கும் போது நேற்று அந்த 3 எபிசோடு பார்க்கும்போது தான் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மிகப்பெரிய வெற்றியடைய இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி. ஒளிப்பதிவாளர் அவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இந்த பாட்டு ஆடியோ லான்ச் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் கேட்குறதுக்கான வாய்ப்பு சீரிஸ் வரும்போது வரும். அந்த ஸ்பாட்டிஃபைலலாம் இருக்குது. இதில் விதி அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து சந்தோஷ நாராயணன் சார் டோனி அண்ணாவுக்காக பாடியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக சருகுகளுக்கு சிறகு பூட்டின மாதிரியான அந்த வரிகளுக்கு அவரோட குரல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை கேளுங்க, பிடிக்கும். இப்படி என்னோடய வாழ்க்கையில் இந்த பாட்டு எதனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சந்தோஷம் ஏற்படுத்திச்சுன்னா அது என்னை வளர்த்த தாய் மாமா என்னோடய குறிஞ்சி செல்வன் அவருக்கு போய் சேரும். அவருக்கு இந்த மேடையில் நன்றி சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். இது அவருக்கு பெருமையானு தெரியாது, இன்னும் உயரம் போனால் தான் அவருக்கு பிடிக்கும். ஆனால் ரொம்ப நன்றி. வணக்கம் எல்லாரும். அடுத்ததாக நான் கூப்பிடக்கூடியது ஒன் ஆஃப் த மெயின் பிரெயின்ஸ் பிஹைண்ட் திஸ் ப்ராஜெக்ட், இயக்குனர் லக்ஷ்மி சார். நிச்சயமாக நீங்கள் லிங்கம் பற்றி பேச போகிறீங்க. பட் நேத்தி ஐ ஹர்ட் செலிப் ஷோ போட்டிருந்தாங்க அண்ட் ரொம்ப தெரிந்த முகங்கள்லாம் இந்த ப்ராஜெக்ட் பற்றி பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேருந்து என்ன எதிர்பார்க்கலாம், அதே மாதிரி அவங்க சொன்ன சில விஷயங்களை நீங்கள் பகிரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஓவர் டு லக்ஷ்மி சார். பிட் எழுதிட்டு வந்தேன், மறந்துச்சு, எங்கே இருக்குன்னு தெரில, தேடி எடுத்துக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியாக்காரர்களுக்கும் நிறைய தெரிந்த முகங்கள். அண்ணன் முன்வரிசையிலே உட்காந்துருக்கிறாரு. ஒரு 6 வருடம், கிட்டத்தட்ட ஒரு 5.5-6 வருடம் இந்த லிங்கம் ப்ராஜெக்ட்டுக்காக 2021 ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்துருச்சு. நான் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட ஒரு லாங் ட்ராவல், விவேக் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது, கன்னியாகுமரிலேருந்து திப்ருகர் வரைக்கும் போகும். நான் அந்த ட்ரெயின் லான்ச் பண்ணப்போ ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அது ஏறும்போது முதல் நாள் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும், 2வது நாள் வந்து இன்னும் எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும், 3வது நாள் ஆந்திராவை தாண்டும் போது கொஞ்சம் அப்படி டயர்டாகும், 4வது நாள் இன்னும் கொஞ்சம் டயர்டாகும், கடைசி திப்ருகர் போகும்போது எப்படா டெஸ்டினேஷன் வருன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த ரிலீஸை வந்து என்னென்னா திப்ருகர் எக்ஸ்பிரஸில் உட்காந்துருந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஆனால் வந்து நான் வந்து பயணத்தை விரும்பக்கூடிய ஒரு ஆள். எனக்கு கதிரும் வந்து நிறையா ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். பூர்ணிமாலாம் கிண்டல் பண்ணுவாங்க என்னை, எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நிறைய பயணத்தை ரசிக்கக்கூடியதுனால இது ஒரு நல்ல ட்ராவலாக எடுத்துக்கிட்டேன். இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நேற்று ஒரு எழுத்தாளனாக தெரியும். ஒரு 25 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் நான். சாகித்ய அகாடமி உட்பட நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறேன். இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இவ்வளோ ப்ரொஃபைல் உள்ள ஒரு ரைட்டர் ஏன் டைரக்ஷன் பண்ணணும் அப்படி இந்த கேள்வி வந்து நிறைய கேட்கப்பட்டுச்சு. நிறைய தொடர்ச்சி அந்த விவாதங்கள் இருந்தது ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து. இந்த காலகட்டத்தில் நான் வந்து எழுதினாலும் அதே நேரத்தில் டேரக்டர் வசந்தபாலன்ட்ட ஒரு 5-6 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். அது இல்லாமல் இந்தியன் 2 அப்படின்னு சில முக்கியமான படங்களில் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ சினிமாவில் இருந்துக்கிட்டு தான் ரைட்டராகவும் இருந்திருக்கேன். அப்போது ஒரு ரைட்டராக இவ்வளோ பெரிய ப்ரொஃபைல், இந்த மரியாதையை ஒரு இயக்குனராக நம்ம காப்பாற்றணுன்ற ஒரு பெரிய நெருக்கடி முதல்ல இருக்குது. அந்த மரியாதையை காப்பாற்றிருக்கேன்னா கண்டிப்பாக நான் காப்பாற்றிருக்கேன். அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ப்ரௌடாகவே சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த கதை எழுதுகிற காலகட்டம், இது உருவாக்கின காலகட்டம், படம் முடிஞ்சு திரும்ப அதை எடிட் பண்ணி நேற்று கடைசியாக ப்ரிவியூவில் பார்க்குற வரைக்குமே இந்த படத்தில் வந்து நான் வேலை பார்த்ததுக்கு ஒரு நொடி கூட வந்து வருத்தமோ இல்லை வந்து நம்ம சரியாக பண்ணலையோன்ற அந்த ஒரு தயக்கமோ எதுவுமே இல்லை. ஸோ அந்த வகையில் வந்து என்னென்னா இந்த ஒரு 5.5 வருஷம் வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு டைமாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு லாங் ஜேர்னி. இந்த பயணத்தில் நிறைய பேர் எனக்கு வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே இங்கே நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து ஹாட்ஸ்டார் டீம்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். குட்டி சார், பாலா சார், அப்புறம் பிரதீப் சார். இந்த மனுஷனை வந்து கதை சொல்ல போனால்
2 மணி நேரம் நாக்கு தள்ள கதை சொன்னால் ரியாக்ஷனே இருக்காது. ஓகே அப்படின்ட்டு போயிடுவார். ஓகேனா அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அடுத்து என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. திரும்ப ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு அடுத்த மீட்டிங் போகணும். இந்த 5.5 வருஷத்தில் நல்லா இருக்குன்ற வார்த்தை ஒரு தடவை கூட சொன்னதில்லை. நேற்று சென்னையில் மழை பெஞ்சிருக்கீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது என்னென்னா ஷோ முடிச்சு கீழே வந்து சொன்னார், சூப்பராக இருக்குது, பயங்கர கிராண்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படி வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வாத்தியார் தான் நிலா. கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்டில் ஆரம்பித்த காலகட்டத்தில் அவங்களும் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்காக. அவங்களுக்கு நன்றி. என்னோடய ப்ரொடியூசர்ஸ் ஆனந்தவிடனுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கரமான ஒரு ரிலேஷன். கிட்டத்தட்ட நான் எழுதின 85 சிறுகதைகளில் ஒரு 30 சிறுகதைகள் நான் விகடன் எழுதியிருக்கேன். இந்த 30 சிறுகதைகளில் என்னோடய முக்கியமான சிறுகதைகள், நான் நிறைய இலக்கிய சிந்தனை வாங்கின விருது வாங்கின எல்லா முக்கியமான சிறுகதைகளும் நான் விகடனில் தான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஒரு லைஃப்பில் வந்து 2ஆம் ஆட்டம் தொடர்றதுக்கு முன்னாடி எழுதுனதுக்கு அப்புறம்ன்றது ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர். அந்த தொடர்னா அன்னைக்கு ஆட்சியில் இருந்த மினிஸ்டர்ஸ், அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு எல்லாருமே படித்து அந்த என்ன சொல்ற 40-50வது எபிசோடு போகும்போதே அடுத்து என்ன சரி உடனே வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணிடலான்னு தான் அந்த இதுவே ஆரம்பித்தது. ஆக்சுவலாக இந்த வேலை வந்து 2ஆம் ஆட்டம் வெப் சீரிஸாக பண்ணுறதுக்காக ஆரம்பித்தது தான். ஆனால் அதற்கான பொருட்செலவு அதற்கான இது வந்து அப்போ அமையாததுனால லிங்கம் வந்து கையில் எடுத்தோம். ஸோ அப்படி விகடன் அப்படின்றது வந்து என்னென்னா, நான் என்னோடய புத்தகம் அங்கே ரிலீஸ் பண்ணுறப்போ சொன்னேன், இந்த கதவுக்குள்ளே, இந்த பெரிய கதவுக்குள்ளே எப்போ வேணாலும் வந்துட்டு போகிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு. அது என்றைக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். நான் ஸ்ரீனிவாசன் சார், ராதிகா மேடம், ராதா மேடம், செல்வா சார், அப்புறம் ப்ரொடக்ஷனில் இருந்த ஜெய்சீலன் சார், கார்த்திக், இப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேரோட முகங்கள் பெயர்கள் வந்து முன்னாடி வராது. ஆனால் அவங்க எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுன்றதுக்காக அவங்களோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோடய நன்றி. அடுத்ததாக இந்த ஷோவோட முக்கியமான ஒரு ஆள்னு பார்க்குறப்போ தினேஷ். நான் அவரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறப்போ லவ் டுடே மட்டும் ரிலீஸ் ஆகிருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் ஷெட்யூல் ஷூட் போகும்போது மகாராஜா ரிலீஸ் ஆச்சு. செகண்ட் ஷெட்யூல் ஷூட் போகிற கேப்பில் வந்து லப்பர் வந்து ரிலீஸ் ஆச்சு. தேர்ட் ஷெட்யூல் போகிறதுல வந்து கோர்ட்டு ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகிற பொசிஷனில் இருந்துச்சு. அப்புறம் மாமன் அடுத்து மலையாள படம் அப்படின்ட்டு அவர் அடுத்தடுத்து போயிட்டே வேறு ஒரு உயரத்துக்கு போயிட்டுருக்கு. அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு தெரிந்த ஒரு மனிதர் வந்து அவர் தொடர்ச்சியாக இவ்வளோ வெற்றி படங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ப்ராஜெக்டில் அவருக்கு இருந்த சவால் என்னென்னா, ஒரு 85-90s காலகட்டத்தை காட்ட வேண்டிய ஒரு பெரிய நெருக்கடி இருந்துச்சு. இப்போ நாகர்கோவில் வந்து பழைய நாகர்கோவிலில் வீதிகளாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், அப்போது எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்ணுறது ஒரு பெரிய வேலை. அதில் வந்து தினேஷோட பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு. நேற்று ப்ரிவியூ பார்த்து வந்து எல்லாருமே கேட்டாங்க, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்வளோ பட்ஜெட்லாம் கேட்டாங்க. நாங்கள் பட்ஜெட்லாம் எதுவும் சொல்லலை. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்ததுக்கு பின்னாடி வந்து இந்த டீமில் வேலை பார்த்த அத்தனை பேரோட உழைப்பும் இருக்குது. அது வந்து நான் மட்டும் இவர் மட்டும் அப்படி வந்து ஒருத்தர் கூட நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தரும் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண கடைசி ஏடி முதற்கொண்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டோட கடைசி அசிஸ்டன்ட் முதற்கொண்டு எல்லாரோட உழைப்பும் இதில் இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தருக்குமே நான் வந்து எனக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கோ அத்தனை முக்கியத்துவம் அவங்க அத்தனை பேருக்கு இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். அடுத்ததாக வந்து எடிட்டர் ரொம்ப நல்ல பையன், என்னோடய வயசில் சின்ன பையன், ஆனால் வந்து என்னை மாதிரி நிறைய வாசிக்கக்கூடிய ஒரு பையன். எதை வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம். எடிட்டில் வந்து கடந்த 4 மாதங்களாக நிறைய நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோம். இந்த இறுதி வடிவம் வர்றதுக்கு வந்து ஒரு பெரிய டைம் எடுத்துக்கிட்டோம். அவரும் நிறைய வெற்றி படங்களை தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்ருக்காரு. ரொம்ப சென்சிபிளான நான் வந்து நிறைய எடிட்டர்ஸோட பழகியிருக்கிறேன், ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சென்சிபிளான இந்த வயசுக்கு இவ்வளோ பக்குவமான ஒரு பையன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தொடர்ச்சியாக அவரோட ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக மியூசிக் டைரக்டர், அவரே சொன்ன மாதிரி அவர் வந்து நிறைய சொல்லலை. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷமாக ரேகிங் பண்ணியிருக்கிறேன் நான். ஏன்னா அவர் ஒரு ஸ்கோர் பண்ணுவார், பிடிக்காது மாற்றுங்க அப்படின்பேன். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் அப்படி தான். நமக்கு சில சமயம் வந்து நமக்கு என்ன தேவைன்னு கிளியராக தெரியும். சில சமயம் வந்து அதை ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி வந்து ஒரு ப்ராசஸ் தான் இந்த படத்தோட மியூசிக்ன்றது. நிறையா வந்து இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ற ஒரு ப்ராசஸ் தான். பட் ஒரு விஷயம் நான் வந்து இங்கே நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். இந்த எல்லோரும் குறிப்பிட்ட அந்த சாங்கு, சந்தோஷ் நாராயணன் சார் பாருன்னு அந்த சாங் வந்து அவன் வந்து என் கூட டிஸ்கஷனில் இருந்தாலும் அவனுக்கு கதை தெரியும். பிரிட்டோவுக்கு இந்த சாங்கோட ஐடியா மட்டும் தெரியும், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் காலையில் இந்த சாங்கை வந்து ரெக்கார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, அதாவது ட்ராக் வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு லிரிக்லாம் எழுதலை. அப்போ வந்து இவன் பிரபா வந்து அங்கே அவர் ஆஃபீஸ் போயிட்டான், ஸ்டுடியோ போயிட்டான். நான் வீட்டில் இருந்து 2 பேருக்கும் வந்து காலில் வந்து சொல்கிறேன், இதுதான் சாங்கு, இந்த சாங்கில் இப்படி தான் இருக்கணும், இதுதான் எமோஷன் சொல்லி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் வீட்டில் ஒரு ரேப்பிடோ பைக் போட்டு அங்கேருந்து நான் சாலிகிராம் வர்றதுக்குள்ளே 45 நிமிஷத்தில் லிரிக் எழுதி கம்போஸ் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்டன் ஆகிட்டேன் நான். நிறைய பண்ணலாம், பட்
புதுசாக வரும்போது இந்த டெடிகேஷன், அப்புறம் அந்த அந்த அவன் எழுதின லிரிக்கில் இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட மாற்றலை. அந்த நீங்கள் பாட்டை கேட்டிங்கன்னா தெரியும், அவ்வளோ எமோஷனலாக இருக்கும். அது சில இடத்துல வந்து எனக்கும் பர்சனலாக கனெக்ட் ஆச்சு, அவன் எழுதுனதுனால அவனுக்கும் பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. அதனால் வந்து பெரிய சர்ப்ரைஸாக தான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த எல்லோரும் சொல்கிற மாதிரி அந்த கடைசியில் வர கலிங்கத்தி பரணி சாங், அந்த இடத்துல சாங் வைக்கணுன்ற ஐடியா வந்து எடிட்டர் சொன்னான். நாங்கள் வந்து ஷூட் பண்ணிட்டோம், எடிட் பண்ணிட்டோம், ஆனால் என்னென்னா நாங்கள் நினைக்கிற இம்பேக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அப்போ அவன் சொன்னால் இங்கே ஒரு சாங் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா, சரி ஏதோ ஒரு சாங் வைக்கிறதுக்கு நாம் ஏன் இது ஒரு போர், அப்போ ஒரு போர் பரணியாக இதை பாடினா என்ன அப்படின்னு சொல்லலாம், கலிங்கத்து பரணியிலேருந்து இதை வந்து எடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் அது வந்து ரொம்ப அட்டகாசமாக வந்தது. அப்போது தூக்கம் இருக்க முடிவு இருக்குது, நடுவில் வந்து இந்த சாங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி திரும்ப வேணா தான் எழுத சொன்னேன். அது ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. ஏன்னா நம்ம ஒரு முதல் படம் பண்ணும்போதே நமக்கு பிடிச்சி யாருமே கேட்கல, ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் புரியுமா உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு, இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு வந்து ஒரு பிரதீப் சாரோ இல்லை வந்து இங்கே ப்ரொடியூசர் சைட்லேருந்தோ யாருமே வந்து இப்படி ஏன் பண்ணலைன்ற ஒரு கேள்வி கேட்கவே இல்லை. நமக்கு என்ன, நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்கிறோம், அதை வந்து பண்ணி முடித்து அதோட ரிசல்ட் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் புருட்டோ சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா எப்போது மிஷ்கின் சாரை பார்க்க போனாலும் சினிமா பேசுகிறது வந்து ஒரு 10 நிமிஷமாக இருக்கும், லிட்ரேச்சர் மியூசிக்கும் பேசுகிறது நிறையா இருக்கும். நான் எந்த அளவுக்கு மியூசிக் ரசிக்கிறாள்னா, பொண்டாட்டியோட நகையை வந்து அடகு வச்சுட்டு மரூன் 5 கான்சர்ட் பார்க்க போகிற அளவுக்கு பயங்கர மியூசிக் அடிக்ட் தான். இதில் எவ்வளோ தூரம் நான் வேலை வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அடுத்ததாக ஃபைட் மாஸ்டரை பற்றி சொல்லணும். இந்த இதில் வந்து ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, எல்லா எபிசோட்லையும் கிட்டத்தட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு சினிமாவை நீங்கள் ஷூட் பண்ணுற மாதிரி வெப் சீரிஸ் ஷூட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் நம்ம எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் அவுட் வந்து ஒரு 4.5 மணி நேரம். இந்த 4.5 மணி நேரத்தில் இவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸு நமக்கு அவர் கொடுக்குற டைம் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான். அவர் வந்து என்னென்னா, அவர் நமக்கு என்ன வேணுன்றதை தெளிவாக சொல்லிட்டா அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்துருவாப்பில், ரொம்ப வேகமாக எடுத்து கொடுத்துருவாப்பில். டான் அசோக் அவர் வந்து எங்கள் டேரக்டர் வசந்தபாலன் தான் அவர் வந்து என்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். இந்த இடத்துல வந்து எங்கள் டேரக்டருக்கு நன்றி சொல்லிக்கணும். டான் அசோக் மாஸ்டர், நீங்கள் வரல, உங்களை வந்து இந்த இடத்துல மிஸ் பண்ணுறேன், ரொம்ப நன்றி மாஸ்டர். அடுத்ததாக ஆர்ட் டைரக்டர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மனுஷன் துர்ராஜ் சார். துர்ராஜ் சார் வந்து பிரசாந்த் சொல்லின்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். அண்ட் என்னென்னா, இந்த இதுலேயும் எகெயின் வந்து இந்த காலகட்டத்தில் க்ரியேட் பண்ணுறதுக்கான இந்த சவாலை வந்து அவர் ரொம்ப நல்லா வந்து ஹேண்டில் பண்ணார். இந்த படத்தோட நீங்கள் ஒரு விஷுவல் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அடுத்ததாக காஸ்டியூம் டிசைனர், அவங்களும் என்னென்னா, நாங்கள் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தோம், இப்படிலாம் போகலாமா நம்ம, ஏன்னா பெரிய பட்ஜெட் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நம்மளோட பட்ஜெட்குள்ளே என்னெல்லாம் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா. பட் அவங்க வந்து ரொம்ப நல்லா அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. காஸ்டியூம் டிசைனர் பாரதி, அவங்களோட டீம் எல்லாருக்குமே என்னோட நன்றி. அடுத்ததாக இதில் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்க எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லணும். போஸ் வெங்கடன் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. எனக்கு அவர் மேலே வந்து இந்த படத்தில் நடிக்கிறப்போ ரொம்ப ஒரு தனிப்பட்ட மட்டும் ஒரு பெரிய மரியாதை வந்தது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்ரீரங்கத்தில். ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு மத்தியானம் ஒரு 4 மணி 3 மணி அந்த மாதிரி டைம் அவங்க அம்மா தவறிட்டாங்க. அவர் கிளம்பி ஆகணும், ஆனால் வந்து என்னென்னா அன்றைக்கி ஷூட்டை வந்து அவர் முடிச்சு கொடுத்து கிளம்புறாரு. இந்த கேப்பில் நிறைய பேர் அவரை பார்க்க வர்றாங்க நடிகர் நடிப்பரில். ஒருத்தட்ட கூட அவர் வந்து முகத்தில் இருக்க சோகத்தையும் எதுவுமே காட்டிக்கல, ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் பேசுகிறாரு. இதில் பெரிய எங்களுக்கு எந்த நெருக்கடி என்னென்னா, அடுத்த 2 நாளில் வந்து நான் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணணும். அந்த கிளைமேக்ஸ்க்கு அவர் வந்தே ஆகணும், ஏன்னா அவ்வளோ பெரிய செட்டப் அது, அதை நாங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி ஒரு நெருக்கடி. 2 நாள் கூட கிடையாது, ஒரு நாள் விட்டு அடுத்த ஒரு நாள் கேப்பில் அவர் திரும்பி வரணும். வந்துட்டார் மனுஷன். எனக்கு அவங்களாம் வந்து பெரிய தொழில் மேலே இருக்கிற அந்த டெடிகேஷன், அந்த மரியாதை வந்து எனக்கு வந்து அவர் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அது இல்லாமல் வந்து ரைட்டர் ஆட்டோ சந்திரகுமார், அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. ஜெயகிருஷ்ணா அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. அது இல்லாமல் இங்கே ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல நடிகர்கள் பற்றி சொல்லும்போது சில சம்பவம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்டுக்காக அடிக்கடி திருச்சி போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒரு 3-4 வருஷத்தில் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ விசேஷத்துக்காக கிளம்பி திருச்சி போனேன். காலையில் 4:30 மணிக்கு ராக்ஃபோர்ட் ட்ரெயின் விட்டு இறங்கி டீ குடிக்கலான்னு போனால், டீ கடையில் ஒரு 4 பேர், அண்ணே வாங்க அப்படின்னாங்க. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி யாரும் தெரியல, அண்ணே மறந்துடுச்சானே ஆர்டிஸ்ட்னே. இப்போ திருச்சியில் எந்த சந்துக்குள்ளே போனாலும் அண்ணே ஆர்டிஸ்ட்னே, ஒன்று லிங்கத்தில் நடிச்சிருப்பானுங்க, இல்லை வாரண்ட்டில் நடிச்சிருப்பானுங்க, இல்லை வந்து மாமல்லில் நடிச்சிருப்பானுங்க. இப்போ என்னென்னா திருச்சி வந்து ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி மாதிரி மாறிட்டு இருக்கு. அது என்னென்னா நடிகர்களை உற்பத்தி பண்ணுற ஒரு ஊராக மாறிட்டு இருக்கு போல். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக அந்த ஊரை பிடிக்காது. ஆனால் இந்த சீரிஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னென்னா, அந்த ஊர் வந்து எனக்கு இன்னொரு ஹோம் டவுன் மாதிரி மாற ஆரம்பிச்சது. அண்ட் இதில் இருக்க
நிக்கிலா வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னோட தங்கச்சி பேர் தான் வச்சுருக்கேன், சத்யான்னு என்னோட சொந்த தங்கச்சி பேர் தான் அவங்களுக்கு வச்சுருக்கேன். அந்த மாதிரி நிறைய நமக்கு என்னென்னா இதில் நடித்த ஒவ்வொருத்தருமே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஷூட் பண்ணனால, ஒரு லாங் டைமில் நடந்தனால வந்து என்னென்னா எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக ஒரு ஃபேமிலியாக வந்து நினைக்கக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறாங்க. அடுத்து பூர்ணிமா வந்து அவங்க யூடியூப் வீடியோஸ் பண்ண டைம்லேருந்து அவங்கள வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த இதில் வந்து இந்த கேரக்டர் ரொம்ப போல்டான கேரக்டர். அப்புறம் வந்து அந்த அவன் எழுதின அந்த பாட்டில் வந்து ஒரு வரி வரும், அந்த லாஸ்ட்டு ஒரு 4 வரி வரும். எனக்கு வந்து என்னென்னா இந்த கேரக்டர் எழுதியாச்சு, இந்த பொண்ணு நடிச்சிட்டா, ஆனால் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இந்த லிரிக் வந்துருமா அப்படின்னு பார்க்குறப்போ அவன் வந்து ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தான். ரொம்ப இண்டிபெண்ட்டான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு லவ் வந்தால் எப்படி இருக்குன்றது தான் அந்த இது. ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ பூர்ணிமா. நிறைய நல்ல வாய்ப்புகள் இதுக்கப்புறம் உங்களுக்கு அமையும் நம்புகிறேன் நான். திவ்யா பாரதி. திவ்யா வந்து சதீஷ், என்ற பேச்சுலர் சதீஷ் வந்து சொன்னார். அண்ட் அந்த படம் பார்த்துட்டு தான் நான் வந்து அவங்கள காஸ் பண்ணேன். அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க இதில். என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்போசிட்டாக, இது முந்தின படத்துலேருந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர், அவங்களோட கெட்டப் எல்லாமே. ஸோ ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ திவ்யா. அடுத்ததாக ஒரு ஆள் வரல, ஜாயிர் வந்து அவங்க பூர்ணிமா சொன்ன மாதிரி பலாப்பழம் வெளியே முள். அவர் வந்து என்னென்னா ரொம்ப ஸ்வாகான ரொம்ப ஜாலியான ஒரு ஆள். சினிமா வந்து சரியாக பயன்படுத்திக்கல இவ்வளோ நாளாக. ஆக்சுவலாக வந்து இந்த சீரீஸில் வந்து அவரோட லாஸ்ட் 2 எபிசோட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நிறைய படங்களில் அவரை வந்து பார்க்கலாம். நானும் எதிர்பார்க்குறேன் அவர் இன்னும் வேறு கேரக்டர்ஸில் வேறு படங்களில் பார்க்குறதுக்கு நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். அடுத்ததாக கதிர். இந்த கதை எழுதி முடித்தோன்னே நிறைய முதல் வேர்ஷன் முடித்தோடனே யாரெல்லாம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பேசும்போது நிறைய டிஸ்கஷன் போகும்போது எல்லாருக்கும் சாய்ஸ் இருந்தது. சாய்ஸ் இல்லாத ஒரே இது வந்து கதிர் மட்டும்தான் இருந்தார். ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, இன்னசென்ட்டான ரொம்ப டிசிப்ளினோடு வாழக்கூடிய ஒரு மனிதன். அவன் வந்து பிரேக் அவுட் ஆனானா அவன் லைஃப் என்னவா மாறும் அப்படின்றது தான் அந்த கேரக்டர். அப்போ யோசிக்கும்போது இன்னசென்ட்டான டிசிப்ளினோட ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆள்னா பார்த்தோன்னே ஒரு இன்னசென்ட்டான டிசிப்ளினான ஒரு பையன்ப்பா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் தான். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஆனால் இதை பிரேக் அவுட் பண்ணக்கூடிய ஆளாக எப்படி மாற்றுறதுன்னு யோசிக்கிறப்போ அதுக்கு சில ப்ராசஸ் நடந்துச்சு. இந்த இடத்துல வந்து நிறைய பேரை வந்து நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதை தொடர்பான R&D டைமில் வந்து லிங்கம் கூட இருந்தவங்க, அவங்க கூட கபடி விளையாண்டவங்கலாம் வந்து அவர் எப்படி நடப்பார், எப்படி மூவ் பண்ணுவார் அப்படின்ற அந்த மூமெண்ட்ஸ்லாம் பண்ணி காமிச்சாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே அவருக்கு போட்டு காமிச்சு அவர் வந்து அதன் வழியாக வந்து ட்ரெயின் ஆனார். அண்டு ஒன்ஸ் அவர் வந்து இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம், இந்த கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து சில படங்களை வந்து அவர் விட்டார். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 வருஷம் ஒரு கம்ப்ளீட் கமிட்மெண்ட்டாக, அது எப்போ என்ன சொன்னாலும் முகம் சுளிக்காமல், இப்போது சில நாள்லாம் இரவு பகலாக ஷூட் போவோம், நீங்கள் இங்கே தான் இருக்கணும், கேரவன் போகக்கூடாதுன்னு சொன்னால் அங்கே தான் இருப்பார். அப்படி வந்து ரொம்ப ஒரு டைரக்டரோட ஆர்டிஸ்ட் அவர். தேங்க்யூ கதிர் ப்ரோ. இதற்கப்புறம் கதிரை வந்து நல்ல நடிகராக பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக லிங்கத்துலேருந்து பார்ப்பீங்க. அவரோட ஒரு பெரிய இயராக இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அவரோட எதிர்காலத்துக்கு நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், நல்லா வரணும். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன அப்பாலஜி. நேற்று படம் பார்க்கும்போது தான் என்னென்னா, இந்த நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ண சிலரை வந்து குறிப்பிட மறந்துட்டோம் அப்படின்றது வந்து ரொம்ப பயங்கர குற்ற உணர்வாயிடுச்சு. அது திட்டமிட்டு நடக்கலை. என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசி 4 மாதங்களில் வந்து நான் தனியாக தான் இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் இப்போ நான் என்னோடய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் நான் வந்து இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணலாம். பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படி வெயிட் பண்ணக்கூடாதுன்னு பசங்க எல்லாத்தையுமே வேறு இடத்துக்கு நான் வந்து வேலைக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்போ ஒரு ஆளாக பார்த்த நெருக்கடியில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சின்ன தவறுகள் நடந்துருச்சு. முக்கியமாக மதுரை நம்பி சார் ஜெயில் போர்ஷன் ஷூட் பண்ணும்போது அவர் தான் கூட இருந்து எங்களுக்கு வந்து அந்த ஆத்தென்டிசிட்டிக்காக நிறைய ஹெல்ப் பண்ணார். அது இல்லாமல் அவங்க நிலாவோட அப்பா ஒரு மணி சார் வந்து அவரோட சோர்ஸ் மூலமாக நிறைய R&D பண்ணுறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தார். அவங்களோட பேர்லாம் விட்டு போனது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய, நான் இப்போ வந்து அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். அது வந்து உண்மையிலே திட்டமிட்டு நடந்ததில்லை, அதுக்காக வந்து மன்னிச்சுக்குங்க. அடுத்ததாக இந்த ட்ரெய்லர் வந்ததுலேருந்து சரி, இந்த இதுக்கு முன்னாடி இன்னும் சிலருக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். தூத்துக்குடியில், திருச்செந்தூரில், திருச்சியில், நாகர்கோவிலில் இந்த படப்பிடிப்புக்கு வந்து உதவியாக வந்து நிறைய பேர் வந்து உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் அவங்க யாருக்குமே நான் யாருன்னு தெரியாது. அவங்க எல்லாருமே யாருக்காக ஒர்க் பண்ணாங்கன்னா லிங்கம்ன்ற ஒரு ஆளுக்காக ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து கபடி பிளேயர்ஸ், லிங்கத்தை ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க.
தூத்துக்குடியில் தாமஸ் அண்ணன், அப்புறம் வந்து ஒரு பெரிய கபடி டீமே அவர் கூப்பிட்டு வந்தார் நம்ம இதில் நடிக்க வைக்கிறாங்க. அந்த பசங்க ஒவ்வொருத்தருக்குமே என்னோட நன்றி. திருச்சியில் மாயா அண்ணன், சேட்டண்ணன், அப்புறம் மாயானோட ஃபேமிலி, சேட்டனோட ஃபேமிலி, கபூர், அந்த பசங்க எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு 2-3 வருஷம் நம்ம எப்போ போனாலும் நம்மளை வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு அங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்ற ஒரு ஒரு பலம் வந்து ஒரு பெரிய விஷயம். உண்மை இந்த இடத்துல பிரசாந்தை திரும்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து திருச்சியில் வந்து ஒரு ரைட்டராக வந்து எனக்கு ஒரு 10-15 பேரை தெரியும். பட் ஒரு ஃபில்ம் மேக்கராக இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு 300-400 பேரை தெரியும். அது வந்து எனக்கு இன்னொரு ஊருன்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய நண்பர்களை வந்து கொடுத்துருக்காப்புல. அதுக்காக வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் திரும்ப. அடுத்ததாக இந்த ட்ரெய்லர் வந்ததுலேருந்து தொடர்ச்சியாக கேட்கப்படுற கேள்வி, எதனால் இவ்வளோ வயலன்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டே இருக்குது. என்னோடய புத்தகங்களில் படித்தவங்களுக்கு தெரியும், என்னோடய புத்தகங்களில் இருக்க வயலன்ஸில் 10% கூட நான் வந்து இந்த படத்தில் வந்து நான் காட்சிப்படுத்தலை. ஒன்று. அப்புறம் நீங்கள் எல்லாம் புத்தகத்தை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போன வயசில் நான் வேலைக்கு போயிட்டேன். நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு ஆள். நான் ஸ்கூல் ட்ராப் அவுட். நான் வேறு ஸ்டேட்டில், மொழி தெரியாத ஊரில் நான் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வேலை பார்த்துருக்கேன். நான் எதிர்கொண்டது, நான் பார்த்தது எல்லாமே என்னோடய வாழ்க்கையில் சரிபாதி வந்து வயலன்ஸை மட்டும்தான் பார்த்துருக்கேன். வயலன்ஸை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன் வயலன்ஸை நான் சினிமாவை எடுக்கவே முடியாது, அவ்வளோ மோசமான வயலன்ஸை வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்போது அந்த மாதிரி ஒரு வயலன்ஸை தன்னோட வாழ்க்கையில் பார்த்துட்டு வந்த ஒரு ஆள் வந்து கம்ஃபர்டபுளாக படம் எடுப்பான்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. மதுரை நம்பி சார் ஜெயிலராக இருந்த ஜெயிலில் எங்கள் அப்பா வந்து கைதியாக இருந்திருக்கிறாரு. நான் இதுக்கு மேலே அந்த குறிப்புகளை வந்து நான் குறிப்பிட விரும்பலை. அப்போது என்னோடய வாழ்க்கை பின்னணி கம்ப்ளீட்டாக வேறு வாழ்க்கை பின்னணி. நான் அங்கேருந்து நான் வந்து காலேஜ் போயிட்டு போர் அடிக்கிறதுக்காக சினிமா எடுக்க வரல. எனக்கு ஒரு பெரிய லைஃப் இருக்குது. நான் பார்த்த லைஃப்பை நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளை இங்கே யாரும் சினிமாவில் காட்டலை. அதுலேருந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற, அதுலேருந்து சினிமா பண்ணணும்னு வந்திருக்கிறேன். இந்த கதையை சூஸ் பண்ணதுக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. போலீஸ் ஆக போகணும்னு நினைக்கிற ஒருத்தன் எதிர்பாராமல் நடக்கிற ஒரு பிரச்சனையினால் கிரிமினலாக ரவுடியாக மாறுறதோ இல்லை குற்ற உலகத்துக்குள்ளே போகிறது தான் கதை. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து எந்த நொடியில் வேணாலும் இன்றைக்கி மதுரையில் வந்து ஒரு குற்றவாளியாவோ சிறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாவோ நான் மாறியிருப்பேன். என்னை காப்பாற்றினது என்னோடய நண்பர்களும் என்னோடய புத்தகங்களும். அப்போது அங்கேருந்து அந்த லைஃப்லேருந்து சினிமா எடுக்க ஒருத்தங்கிட்ட வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளான ஸ்டோரியை கொஞ்சம் காலத்துக்கு எதிர்பார்க்காதீங்க. என்னோடய லைஃப் கம்ஃபர்டபுளாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற கம்ஃபர்டபுளான சினிமாவை என்னால் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ இன்னொரு தடவை இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக பிரசாந்த். ஏன்னா இந்த ப்ராஜெக்டில் வந்து இந்த அறிவிப்பு வந்ததுலேருந்தே 2 பேர்த்தில் யார் டைரக்டர் அப்படின்ற ஒரு இது, அது எல்லாருக்குமே அந்த சந்தேகம் குழப்பம் இருக்குது. அதை பிரசாந்த் கிளியர் பண்ணுவார். ஒரு 5-6 வருஷம் இதுக்காக ஆர்டர் பண்ணி டைரக்ஷன் பண்ணி படம் எடுத்துட்டேன். பட் நான் போய் எல்லாத்தையும் நான் தான் டைரக்டர் திரும்ப சொல்ல முடியாது. நீங்கள் படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இந்த அவுட்டில், இந்த குவாலிட்டியில், இந்த முழுமையான உருவாக்கத்தில் நிறைய சப்போர்ட் வந்து பிரசாந்தோட சப்போர்ட் இருக்குது. முக்கியமாக தினேஷ், கணேஷ், எடிட்டர் கணேஷ், துரராஜனை அப்படின்னு நல்ல டெக்னீஷியன் எனக்கு கொடுத்தது. அப்புறம் நிறைய க்ரியேட்டிவ் காலில் ஒரு பிரச்சனை நெருக்கடி வரும்போது அது கூட நின்று சப்போர்ட் பண்ணது. அப்புறம் எந்த இடத்துலையும் ஒரு பதட்டமான சுச்சுவேஷன் வர்றப்போ அதை வந்து அந்த பிரச்சனையை வந்து எனக்கு வராமல் அவர் வந்து அந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு ஹேண்டில் பண்ணது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி பிரசாந்த். அடுத்ததாக இந்த ஒரு ஊர்குடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து இந்த தேரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போனது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம். ஆக்சுவலாக என்னோடய டீம் வந்து சின்ன டீமு. பிரசாந்த் வந்து ஒரு சின்ன மேன்ஷன் இருக்குது திருச்சியில். அந்த மேன்ஷன் கதவை திறந்தால் ஒரு 40-50 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வெளியே வருவானுங்க. அந்த மாதிரி அந்த பசங்க வந்து இந்த டீமில் ஒர்க் பண்ண அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்குமே உண்மையிலே வந்து ரொம்ப மனதார நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் பெருசாக கோவப்படக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் எனக்கெல்லாம் சேர்த்து வந்து நம்மளால் திட்டுவாப்பில். ஆனால் வந்து எதையுமே காட்டிக்காமல் என்ன சொல்கிறது வந்து நம்ம என்ன சொன்னாலும் நான் ஏதோ கோவப்பட்டுருவணுன்றதுக்காகவே வேலை செய்யக்கூடிய ஒரு டீமாக இருந்தாங்க. ஜீவா, சந்துரு ப்ரோ, என்னோட அசோசியேட் சிவா, விக்கி, வாரன் டைரக்டர் விக்கி, இதில் இருந்த எல்கே, நிறைய பசங்க இருக்காங்க. பேர் சொல்லேன்னு கோச்சுக்காங்கடா. ஸ்ரீராம், டிஜே, நிறைய பேர் இருக்கிறாங்க. சாரி, எல்லாருக்குமே என்னோட நன்றி. பிரவீன், கோகுல், எல்லாருக்குமே என்னோட நன்றி. நீங்கள் வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் ஒரு முக்கியம். அப்புறம் இந்த எடிட்டரோட அசிஸ்டன்ஸு
இந்த லாஸ்ட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில் வந்து அவனுங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எனக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணானுங்க. கார்த்தி, சர்வேஷ், அவங்களுக்கும் என்னோட நன்றி. கிட்டத்தட்ட நான் சொல்ல நினச்சது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு சூஃபி கவிஞர் வந்து ஒருத்தரோட வரி ஒன்று இருக்குது, இந்த உலகத்தோட ரொம்ப சிக்கலான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வந்து ரொம்ப எளிமையானது அப்படின்னு. இப்போ யோசித்து பார்க்குறப்போ கடைசியாக ஆரம்பிச்ச இடத்துக்கு வரணும்னா இது ஒரு பெரிய பயணம். இந்த பயணத்தில் நிறைய மனிதர்கள், நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு. நல்ல விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு கெட்ட அனுபவங்களையும் கெட்ட நினைவுகளையும் மறந்துட்டு இன்னும் புது உற்சாகத்தோடு அடுத்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் பத்திரிகையாளர்கள் தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ரைட்டராக நான் எப்போல்லாம் வந்து ஒரு அவார்டு வாங்குறனோ, எப்போல்லாம் வந்து என்னோடய முக்கியமான புத்தகங்கள் வருதோ அப்போல்லாம் வந்து பத்திரிகைகள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட தமிழில் எல்லா பத்திரிகைகளையும் எழுதியிருக்கேன். நான் ஒரு நவம்பர் மாதம் வந்து சாகித்ய வாங்கிட்டு டிசம்பர் மாதமே அவார்டை திரும்பி கொடுக்குறப்பையும் ஒரு பத்திரிகையிலேருந்து கூட யார் அவன் பைத்தியக்காரன், எதுக்கு அதெல்லாம் பண்ணுற ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் வந்து சாகித்ய திருப்பி கொடுத்தேன். அப்போயும் எனக்கு மீடியா வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ இப்படி எழுத்தாளனாக இருந்தாலும் தொடர்ச்சியாக பத்திரிகை நண்பர்களோட ஒரு நீண்ட நட்பும் உறவும் இருக்குது. இது வந்து ஒரு இயக்குனராக என்னோட ஒரு புனித பயணம், ஒரு புதிய பயணம். எல்லாருமே ஒரு ரைட்டரை எப்படி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்களோ ஒரு ஃபில்ம் மேக்கராகவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். கடைசியாக இந்த ஒரு 6 வருடத்தை, இந்த ஆளோட சிரமங்களை, கஷ்டங்களை வந்து என்னோட பகிர்ந்துக்கிட்ட என்னோடய தாய், என்னோடய குடும்பம், என்னோடய நண்பர்கள், அவங்க எல்லாத்தையும் நான் நினச்சிக்கிறேன். நான் வணங்கும் இயற்கை, நான் வணங்கும் எல்லாம் வல்ல இறைவன், எல்லாவற்றுக்கும் மேல் எனது அன்பு மனைவி கார்கி. தேங்க்யூ வெரி மச் லக்ஷ்மி சார். எல்லாருக்குமே சினிமா பண்ணுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். உங்களுடைய நோக்கம் லிங்கத்தின் மூலமாக நிறைவேறி அது மக்களுக்கு போய் சேரணுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய ஆசை. அது எல்லாமே நீங்கள் கடந்து வரணும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய லைஃப் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து மாறணும் நாங்கள் ஆசைப்படுறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு டைம் வந்து ஃப்ரைடே இல்லை வீக்கெண்ட் ஆனால் வந்து இந்த படம் போய் பார்க்கணும், இந்த தேட்டர் போய் பார்க்கணும் அப்படி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா வென்ஸ்டே இந்த சீரீஸ் பார்க்கணும், தேர்ஸ்டே இந்த சீரீஸ் பார்க்கணும், ஃப்ரைடேவா அப்போ இந்த சீரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு பட்டியலிட்டு பார்க்குற அளவுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் தொடர்ந்து நிறைய சீரீஸ், அதுக்கு நிறைய ஆடியன்ஸ் பில்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அது வந்து மீண்டும் ஹெட் பண்ணக்கூடிய ஒரு நபரும் அவ்வளோ சக்ஸஸ் ப்ராஜெக்ட்ஸை கொடுத்த ஒரு நபராக தான் இருக்க முடியும். ஸோ அப்படி ஐ வுட் லைக் டு வெல்கம் த சீனியர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் கிரியேட்டிவ் அண்ட் கான்டென்ட் ஜியோ ஹாட்ஸ்டார், பிரதீப் மில்ராய் பீட்டர் அவர்கள் டு டாக் அபவுட் த ப்ராஜெக்ட். எப்போ பேசினாலும் யாராவது 2 பேரை விட்டுருவேன். அதனால தான் இப்போவுமே விட்டுருவேன். அதனால் யார் பேராவது சொல்லலைன்னா மன்னிச்சிடுங்க. நிலா முக்கியமாக தேங்க்யூ ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ஏன்னா எப்போவுமே என்னுடைய டீம்மேட்ஸோட பேரை தான் கடைசியில் ட்ராப் பண்ணிடுவேன். அதனால் இதில் ஃபஸ்ட் நிலா இத்தனை வருஷம் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி இதை ஃபைனலாக வெளியே கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ. முக்கியமாக ஃபஸ்ட் தேங்க்யூ ஃபார் விகடன். ஒரு இளம் தலைமுறை எழுத்தாளர்கள் ஒரு தமிழ் எழுத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த பத்திரிகை. ஹவ் வி கன்சியூம் நியூஸ் அப்படின்றதையே ஒரு பேரடைம் ஷிஃப்ட் கொடுத்த ஒரு பெரிய பாசறை அது. அதில் எழுத்து மட்டும் இல்லை, கதை உலகத்துலேயுமே நிறைய கதைகள் அதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு. ஸோ அதில் ஒன்று தேடி எடுத்தது தான் லிங்கம். லிங்கம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா எனக்கு திருநெல்வேலி எழுத்தாளருக்கும். ஸோ நானும் லக்ஷ்மியும் வந்து லக்ஷ்மி அம்மா அதே மாதிரி தான். கதை வந்து 1.5 வருஷமாக கதை கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஒரு ஃபுல் டே கதை சொல்லுவார், அப்புறம் அதில் கரெக்ஷன் சொல்லி அடுத்த நாள் வரும்போது அதே கரெக்ஷனை ஃபுல்லாக சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த எபிசோட். லக்ஷ்மியோட ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, எந்த இடத்துலையுமே இப்போ ஒரு தடவை இந்த கதையை சொல்லிட்டோமே இதை ஜம்ப் பண்ணி போனால் பரவாயில்ல அப்படியெல்லாம் கிடையாது. டயலாகோடு ஹி வில் நரேட். அதை வந்து டயர்டானா பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டயர்டாகிடுச்சு அதை ஜம்ப் பண்ணி போனால் கூட அதை வந்து லைன் பை லைன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபுல் ஸ்கிரிப்டுமே லக்ஷ்மிக்கு எனக்கு தெரிஞ்சு பை ஹார்ட்டாக இருந்திருக்கும். இந்த ஷூட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு வரியும்
இது எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு கரெக்ஷன் வரும். அது ஒரு கிரியேட்டருக்கு பிடிக்காது. அதனாலே நாங்கள் ஒரு ஷூட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவ்வளோ போகிறதில்ல. அது தள்ளி நின்று நான் வேடிக்கை பார்த்துருவேன். அதனால தான் ஷோ ரன்னராக அங்கே இது ஒரு அடிதடி ஷோனால் கொஞ்சம் ரவுடிசம் தெரிஞ்ச ஒரு ஷோ ரன்னர் தேவைப்பட்டார் ஏற்கனவே. அதனாலே பிரசாந்தை கூட்டிகிட்டு வந்தோம். பட் லக்ஷ்மி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அகாமடேட்டிங் பிரசாந்த் இன் திஸ் ப்ராஜெக்ட். முதல்ல நான் வந்து இதுதான் இந்த மண்ணோட அழகும் மக்களோட அழகுமே இதுதான். 2 கிரியேட்டர்ஸை முதல்ல நீங்கள் 2 பேரும் பேசி உங்களுக்குள்ள எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் வரணுன்றது அதுதான் பெரிய சேலஞ்சாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா எனக்கு எங்கேயோ 2 பேரும் தேவைப்பட்டாங்க இந்த ப்ராஜெக்டில். ஸோ பிரசாந்த் வந்ததுக்கப்புறம் லக்ஷ்மி வந்து ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி வச்சுருந்தாப்புல. ஒவ்வொருத்தரையுமே இது லிங்கத்தோட வாழ்க்கையில் கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையுமே பார்த்து பேசி இது முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாந்த் வந்து அதுவே 1.5 வருஷம் ஸ்கிரிப்ட். அவர் ஒரு 4 ரிசர்ச் பண்ணி ஜெயிலில் இருந்தவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து அவர் ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் இன்னொரு 6 மாதம் போச்சு. அந்த சேஞ்சஸ் எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக ஒரு வேர்ஷன் ஸ்கிரிப்டோட ஷூட் போனோம். அது எல்லாத்துக்கும் பலன் வந்து அந்த ஃபைனல் ப்ராடக்ட் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மி ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். இது வந்து உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வந்து கதிரை வந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்டில் அப்ரோச் பண்ணும்போது ஒரு விஷுவலைஸ் பண்ணி வச்சுட்டு அப்ரோச் பண்ணோம். ஆனால் பையன் வந்தால் வேறொரு ப்ராஜெக்டுக்காக உடல்லாம் மெலிஞ்சி ஒரு மாதிரி எங்களுக்கே பயமாயிருச்சு. ஏன்னா லிங்கம் வந்து 6+, அவன் ஒரு அவர் கபடி பிளேயர். இது எப்படி இது பண்ணுறது? ஒவ்வொரு நாள் ஷூட்லேயுமே நான் 2 பேருக்குமே ஃபோன் பண்ணுவேன், கேட்பேன் இது ஓகேவா, இல்லைன்னா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் விட்டு பாடி பில்ட் பண்ணதுக்கப்புறம் போய்க்கலாமா, ஷெட்யூல் இப்போ அடிக்கணுன்றதுக்காக வேணாம், என்னை திருப்பி ரீஷூட் பண்ண முடியாது, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேருமே சொன்னது வந்து அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, ஸ்க்ரீனில் அது தெரியவே இல்லை, மனுஷன் ரியாக்ஷன்லேயே எல்லாத்தையும் முடிச்சிடுறா அப்படின்றது. ஸோ தேங்க்யூ. இது வந்து கதிர்க்கு இட் வில் பி அ பிக் பிரேக் ஆஸ் அ ஆக்ஷன் ஹீரோ. அகெயின் இது ஒரு ஆக்ஷன் படமாக எடுக்கணும்னு எடுக்கல, இது நம்ம சவுத் இந்தியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்தது. அகெயின் இதில் நான் சில பேரை மென்ஷன் பண்ணணும். இதோடைய ஒரிஜினல் புக் வந்து லிங்கம் புக் எழுதுனது வந்து என்னுடைய நண்பன் ராஜநாராயணன். அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த புக் ரைட்ஸ் வாங்கி தான் இதை பண்ணுறோம். இது இல்லாமல் லிங்கம் ஃபேமிலிகிட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த ஃபேமிலிக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அலோவிங் அஸ் டு டூ திஸ் ப்ராஜெக்ட். அது இல்லாமல் பூர்ணிமா அண்ட் திவ்ய பாரதி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் இட். திவ்ய பாரதி அப்போ தான் பேச்சுலர் முடிச்சுட்டு, அப்போ ஒரு டவுட் இருந்தது, இப்போ தான் சினிமாவில் ஒரு ஹிட் வந்திருக்கு, இதிலேருந்து வெப் சீரிஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது, பட் அப்ரோச் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் அக்ரீங் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் நிறைய சர்ப்ரைசஸ். கேமராமேன் அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து பெரிய கேமராமேனாக இருக்கார், பட் பிரசாந்த் சொன்னால் அது வந்து என்னோடய நண்பன் தான், நான் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு கொண்டு வந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தினேஷ். எனக்கு திருப்பி இந்த ப்ராஜெக்டோடைய எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹீரோஸ் வந்து அதோட மியூசிக் தான். நான் வந்து ப்ராஜெக்ட் எப்போவுமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பார்க்க மாட்டேன். அது வந்து ரஃப் கட் டப்பிங் கட்டோடையே அந்த கட்லேயே இது நல்லா இருந்ததுனால நிலா ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பா, பார்த்தீங்களா கரெக்ஷன் சொல்லணும், பார்த்தீங்களா அவங்க ரீரெக்கார்டிங் போகணும் அப்படின்னு. நான் வந்து நிலா அது வந்து ரஃப் கட்லேயே நல்லா தான் இருக்குது, அதனால நீங்கள் எதையுமே இது பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் போயிருங்க அப்படின்ட்டு. ஆனால் நேற்று ப்ரீவியூ ஷோவிலேருந்து ஒவ்வொருத்தரும் திருப்பி சொன்ன பேர் வந்து டோனி பிரிட்டோ. தேங்க்யூ ஸோ மச்.
அப்போ தான் பேசிகிட்டு இருக்க நேரம் சொன்னார், சந்தோஷ் நாராயணன் சார்கிட்ட வந்து அவருடைய ஏர்லி டேஸில் இருந்திருக்கு, இவ்வளோ வருஷம் ஒரு மனுஷன் வந்து பிரேக் அவுட் ஆகி ஒரு தனி மியூசிக் டைரக்டராக இல்லாமல் ஒருத்தரோட பேஷனாக ஒர்க் பண்ணுறதே வந்து ஒரு டெடிகேஷன். பட் we are so happy to have you, Tony. அது வந்து அண்ட் தேங்க்யூ சந்தோஷ் நாராயண் சார் ஃபார் சிங்கிங் அ சாங் ஃபார் அஸ். இதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து 5 வருஷம் ஒரு ஸ்கிரிப்டை வச்சு அதை வந்து கரெக்ஷன் மேலே கரெக்ஷன் சொல்லி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து நடுவில் ஒரு ஷோ ரன்னரை கொண்டு வந்து இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு எங்கள் கூட இவ்வளோ ஒரு நல்ல ப்ராஜெக்டை கொடுத்ததுக்காக ராதா மேம் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அ வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட். பத்திரிகை அன்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. நிறைய பேசுனதில் சில பேரை மறந்துட்டேன் நான், சாரி. இதோட இந்த வட்டார வழக்கு எழுதுறதுக்கு வந்து என்னோட நண்பர் வாஸ்து எழுத்தாளர், அவர் வந்து எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருந்தார். நான் முதல்ல வந்து கிரவுண்ட் ஒர்க்காக நார்வேல் போகும்போது என் கூட வந்து அவர் தான் ட்ராவல் பண்ணார். இந்த கதை நடந்த இடங்கள்லாம் காமிச்சது எனக்கு வந்து வாஸ்து தான். அடுத்ததாக நான் முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டிய 2 பேருக்கு சொல்லாமல் மறந்துட்டேன். ஒன்று எங்கள் டைரக்டர் வசந்தபாலன். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு டீசெண்டாக ஒரு சட்டை போட்டு ஒரு பேண்ட்டு போட்டு நிற்கிறேன்னா அதுக்கு முக்கியமாக அவர் தான் காரணம். ஏன்னா சென்னை வரும்போது எனக்கு நாகரிகமாக பேசக்கூட தெரியாது. அவர் தான் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்த்துக்கிட்டு சினிமாவை சொல்லிக் கொடுத்து அவர் ஆஃபீஸில் தங்க வச்சு 3 வேளை சோறு போட்டு என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. இன்றைக்கி அவர் இங்கே வர முடியல, அவர் படப்பிடிப்புனால. அவருக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். அடுத்ததாக நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணலனாலும் அவரும் என்னோட டைரக்டர் தான், ராம் சார். இந்த வேலை நடந்துகிட்ருக்கப்போ எனக்கு சில தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு, சில பயம் இருந்துச்சு. ஏன்னா எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப பொறுமையான ஆள் நான் வந்து அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த இதுக்காக நம்ம போட்டுக்கிட்ட ஒரு வேஷம் கூட சொல்லலாம். என்னைய மாதிரி பொறுமையே இல்லாத எல்லார்ட்டையும் சண்டை போடுற ஆள் பார்க்கவே முடியாது. இவருக்கு தெரியும், இங்கே முன்னே இருக்கிற சில பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். அப்படி தான் நான் இருந்தேன். அப்போது இது எனக்கு இருக்க இந்த பெரிய சவால் என்னென்னா, என்னால் பொறுமையாக அதை செய்ய முடியுமான்னு, அப்புறம் சரியாக செய்ய முடியுமான்னு. ராம் சார் தான் என்கிட்ட சொன்னார், டேய் உனக்கு என்ன தோணுதோ நீ போய் செய்டா, அது சரியோ தப்போ அது சரியாக வரும் அப்படின்னு சொன்னார். பல சமயங்களில் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல மாஸ்டர்ஸ் யாருன்னா, நம்ம என்ன சொல்கிறது, போட என்னென்னா பார்த்துக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு குரல் நமக்கு தேவைப்படுது. அந்த குரல் வந்து என்னென்னா நமக்கு தெரிந்த நண்பர்கள் அப்படி ஆட்கள்கிட்ட கூட பல சமயங்களில் வர்றதில்லை. ஆனால் அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லும்போது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை அவங்க இதுவாக இருந்துச்சு. அவரை வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து நினச்சி பார்த்துக்கிறேன், நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக த ஷோ ரன்னர், த சாமர் பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்கள். மல்டி டைமென்ஷனல், ஒரு வேர்சடைல், இப்படி நிறைய பட்டங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். அவருக்கு இன்ட்ரடக்ஷன் பிடிக்காதுங்கனால சின்னதாக சொல்லிட்டேன். ஸோ பிரசாந்த் ஓபச்சி. எனக்கு பிடிக்கும், உட்காந்துருக்கவங்களுக்கு பிடிக்காது. கடவுளுக்கு நன்றி. அதான் வழக்கம் போல் நம்ம வீடுங்கிற மாதிரி, சரி நம்ம ஆட்கள் தானே, போன மாதம் தான் பார்த்தோம், எல்லோரும் நம்ம அண்ணன் நம்ம அக்கான்றனால எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் வந்திருக்கேன். ரைட்டரு டைரக்டரு கதை சொல்கிற மாதிரி ஒரு பெரிய கதை சொல்லிட்டாரு. ஸோ நான் தேங்க்ஸ் சொல்ல வந்த எல்லாத்தையுமே அவர் சிறப்பாக முடிச்சிட்டாரு. அதனால் ரொம்ப 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 நன்றி லக்ஷ்மி ஐயா. என் வேலையை ரொம்ப ஈஸியாக்குறாருன்ற மாதிரி தான். ஃபஸ்ட் இந்த ஷோ ரன்னர்னால் என்னன்னு தெரியல, ஏன் இந்த ஷோ ரன்னர் திடீர்னு ஒருத்தர் ஏதோ புதுசாக ஷோ ரன்னர்ன்றாங்களே அப்படின்னா அந்த டவுட் என்னென்னா, அதை நான் வழக்கமாக காமெடியாக சொன்னேன். எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, அந்த வேலைலாம் சரியாக நடக்குதாங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி, சரி இதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்களே அப்படின்னு, இது சும்மா பார்த்தா போதும் பிரசாந்த், நீ சும்மா பார்த்தா போதும்னு சொல்லி பிரதீப் சார் கூப்பிட்டாரு. என்னோடய ஆட்டோகிராஃப் ஸ்னேகா வந்து நிலா எப்பயுமே ஜாலியாக, எனக்கு என்னன்னாலும் என்ன பிரச்சனைனாலும் அவங்கக்கிட்ட பேசலாம், என்ன வேணாலும் அப்பப்போ காசு கேட்டால் கூட தருவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ அவங்க 2 பேரும் என்னை வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஊசி போட கூப்பிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. நம்மளாக ஒரு வேலையை செஞ்சால் கூட சரியாக செஞ்சிடலாம். இங்கே போனால் லக்ஷ்மி திட்டுவார், ஐயா என்னங்க இதுக்கு தாங்க உங்களை வேலைக்கு வச்சுருக்காங்க, போய் கேளுங்க அப்படின்னு. அங்கே போனால் ஒரு பட்ஜெட் இருக்குது. 100 வருஷம் சினிமாவில் விகடன், நான் ஃபஸ்ட்டு விகடன் ஆஃபீஸ்க்குள்ளே போய் என்னப்பா இது இப்படி இருக்குது, இப்போ தான் முதல் முறையாக விகடன் ஆஃபீஸ்க்குள்ளே வரேன், எம்டி சார் ரூம்குள்ளே போகிறேன், எனக்கு பயங்கர பயம். ஆனால்
100 வருஷத்தில் அவங்க எவ்வளோ சினிமாக்காரங்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ ரைட்டர்ஸ், எவ்வளோ அறிவாளிகள்லாம் பார்த்துருப்பாங்க. என்னை அவங்க ட்ரீட் பண்ண விதம் வந்து எனக்கு பயங்கரமாக, இப்போது என்ன சொல்லணும், இப்போ நம்ம எப்படி சொல்லணும், அந்த மாதிரி விகடன் எனக்கு ஒரு வீடு. எப்போ வேணாலும் போய் அவர் தான் ஒரு டோரு திறக்கும், நான் என்ன திறந்தே தான் இருக்கும் நம்பிக்கையிலே நான் எப்போயுமே அந்த வீட்டுக்குள்ளே போவேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் மேம்க்கு, ரொம்ப தேங்க்ஸ் ராதிகா மேம்க்கு, ரொம்ப தேங்க்ஸ். செல்வா சார் ஒரு சைடு லக்ஷ்மி அடிப்பார், ஒரு சைடு செல்வா சார் அடிப்பார், ஒரு சைடு ஜெயசீலன் வந்து அடிப்பார். இதெல்லாம் கடந்து போனால் நீலாம் அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணுவாள், என்ன ஃபஸ்ட் கோட்டை அழி திரும்ப முதலேருந்து போடுங்க அப்படின்னு. ஸோ நம்மளாக பார்க்குற வேலையை விட இந்த வேலை ரொம்ப 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 கஷ்டமான வேலை. பட் அதை வந்து டைரக்ட் அவர் லக்ஷ்மி சார் சொன்ன மாதிரி தான், இது ஆரம்பத்துலேருந்தே யார் டைரக்டரு, யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். இது எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இது முழுக்க முழுக்க லக்ஷ்மி சரவணகுமாரோட படைப்பு. இது வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் அப்போ கூட சொல்லுவேன், பிரதீப் சார் இப்போ சொல்கிறேன் விகடன் மேம்கிட்டையும், என்னென்னா ஐயா நான் சும்மா பக்கத்தில் உட்காந்துக்கிறேங்க, நீங்கள் பண்ணுறது தான் பண்ண போகிறீங்க, நீங்கள் நேராக போய் சொன்னால் ஒன்று சொல்லுவாங்க, அது நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒன்றும் இல்லை உங்கள் படம் உங்ககிட்ட வந்துடும் சொல்லி ஃபஸ்ட் நாளில் ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்சமாக அந்த படத்தை அவர் கையில் கொடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக போய் நான் ஒரு மாமன்னு ஒரு படம் பண்ணிட்டு வந்தேன், வாரண்ட்டுன்னு ஒரு சீரியஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஏதாவது கதை இருக்குன்னா போய் நம்ம செட்டில் போய் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி பயங்கரமாக வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக உண்மையாக அவருடைய லைஃபாக 24 ஹவர்ஸும் இந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டுமே நினச்சிட்டு அவர் லைஃப்பில் அவர் சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கை மாறணுன்றது அவர் ஆல்ரெடி மாறிடுச்சு. அவருடைய உழைப்பு வந்து ஃப்ரேமில் தெரியுது. ரொம்ப 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 மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க ஐயா. யார் என்ன சொன்னாலும் சரி. நான் எப்பயுமே எனக்கு ஒரு பழக்கம், என்கிட்ட ஒரு நாள் பேசினாலும் அவர் நமக்கு ரொம்ப நாள் பழக்கமான மாதிரி நான் எப்போவுமே பேசுவேன். அப்படி தான் இப்போயும் என் டீம்னு அவர் சொன்ன மாதிரி ஒரு மேன்ஷன் இருக்குது தான், உண்மை தான். எனக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்குது. அந்த டீமில் லக்ஷ்மி சரவணகுமார் அவர் வராரோ இல்லையோ நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். எப்பயுமே அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் போய் அவர்கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் எனக்கு ஒரு கதை டெவலப் பண்ணி கொடுங்க நான் போய் நின்னேன். ஸோ அதனால் இப்போயும் அதே மாதிரி அதே மரியாதையோடு அதே ரெஸ்பெக்டோட எப்பயுமே உங்களுடைய தாட் ப்ராசஸ்க்கும் உங்களுடைய க்ரியேட்டிவ்ஸ்க்கும் மரியாதை இருக்குங்க ஐயா. நீங்கள் எந்த டவுட்டும் பண்ண வேணாம். இந்த ஷோ லிங்கம் வந்து லக்ஷ்மி சரவணகுமாரோட ஷோ தான். ஏன்னா ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் நான் இருக்கனால எல்லாருமே அதை போடுறாங்க. இந்த அளவுக்கு படம் எடுக்கணும் நமக்கு அறிவு கிடையாது, சும்மா அப்படி ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் தான். அடுத்து பிரதீப் சாருக்கு தேங்க்ஸ். கதிர் ஐயா அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து அவர் தான் டானாகவே பயங்கரமாக உண்மையாக உழைச்சி, அதான் பிரதீப் சார் சொன்ன மாதிரி தான், இந்த ஃபிசிக்கலாக இது கரெக்டாக ஓகேவா அப்படின்னு டவுட் வர்றப்பெல்லாம் கண்ணிலே நடித்து நான் பெரிய டான் ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பார் அப்பப்போ. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ பொறுமையாக இந்த ப்ராஜெக்ட் வந்து உண்மையாலுமே லவ் பண்ணி ரிசீவ் பண்ணி பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. திவ்யா மேமும் அதே மாதிரி தான். திடீர்னு மாடர்னாக இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ வரும், அப்படியே வந்தால் இங்கே ஒரு பாவாடை தண்ணியில் ஒரு பொண்ணு நடந்து வருவாங்க, பயங்கரமாக இருக்கும். அவங்களுமே போட்டு நடித்தாங்க. அடுத்து வந்து பூர்ணிமா மேமும் அப்படி தான் பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். அப்புறம் சாகிர் ப்ரோ 10 வருஷமாக ஒருத்தன் கதை கேட்டுகிட்டே உட்காந்தான், நல்ல கதை வேணும்னு. ஆனால் நான் சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்பி பண்ணார். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் அவருக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும்னு நம்புகிறேன். லிரிக்ஸிஸ் ஐயா இப்போ தான் பார்த்தேன், உங்கள் சாங்கெல்லாம் கேட்டேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்டில் வர்றப்போ ஃபஸ்ட்டு வந்தோன்னா டெக்னீஷியனாக முன்னாடி வேறு டெக்னீஷியன்ஸ் இருந்தாங்க. நான் அப்புறம் என்னென்னா என் கம்ஃபர்டபுளுக்காக நிறைய விஷயங்கள் நான் மாற்றினேன். டிஓபி டிகேபி, அப்புறம் எடிட்டர் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டரு, என்னென்ன ஆர்ட் டைரக்டரு எல்லாரும் போய் இந்த படத்தை கரெக்டாக கரை சேர்த்தணுன்னு ஒவ்வொரு நாளும் வேண்டிகிட்டே இருந்தேன். நான் இதை பார்த்துட்டு லக்ஷ்மி ஐயா வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்போ எல்லாம் கரெக்டாக வேலை பார்த்துருக்காங்கங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி என்னோடய டீம், என்னோடய பிரதர்ஸ் எல்லாருமே, என்னோடய அசிஸ்டன்ட் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து இது வந்து பிரசாந்த் ப்ராஜெக்ட்டு, இது வந்து லக்ஷ்மி ப்ராஜெக்ட் அப்படின்னா இல்லை, எல்லா ப்ராஜெக்ட்டும் எல்லாருமே வேலை பார்ப்போம். அதே மாதிரி பயங்கரமாக இதில் வேலை பார்த்து கொடுத்தாங்க. ரொம்ப 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 நன்றி. பிரதீப் சார் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தான் ஸ்கிரிப்டு என்னை உள்ளே விட்டதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட என்னாச்சு ஏதாச்சு இது நல்லா வருதா வரலையான்ற எந்த டவுட்டுமே இல்லாமல் இருந்தாருன்னு நம்பினேன். நேற்று எல்லோரும் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா யார்ட்டையும் கேட்காம நேராக அவர்கிட்ட தான் போய் கேட்டேன், எப்படி சார் இருக்குது அப்படின்னேன். ஓகே நல்லா இருக்குன்னு நினைக்க சொல்கிறேன் அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அது என்ன பேசுதுன்னு தெரில. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வழக்கம் போல் நான் வந்து எப்பயுமே பெருசாக நம்புறது ப்ரெசன்ட் மீடியா தான். என்னை எப்பயுமே ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே உங்களோடது, நீங்கள் போட்டது தான். ஸோ இந்த ப்ராஜெக்டையும் பாருங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்கள். ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா டைரக்டர் அடுத்த படம் நல்லா பண்ண சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நம்ம எல்லாருமே காத்திருந்த லிங்கம்
சாரி தேங்க்ஸ் கார்டு போடல. மதுரை நம்பி சார் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். மணிஜி கூப்பிட்டு போனார். நான் அதுக்கப்புறம் போய் ஒரு சுற்றுனேன். நாகர்கோவிலில் எனக்கு என்னென்ன தெரியாது, இந்த வாழ்க்கை தெரியாது, அதனால் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்த சாரதின்னு ஒரு ரைட்ரு, இதுமாதிரி நிறைய பேர் வந்து அர்னால்டு அரசுன்னு சொல்லி ஒருத்தர், நிறைய பேர் இந்த கதைக்காக வந்து ஹெல்ப் பண்ணாங்க. பரோலில் வந்து தூக்கு சொல்லணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து நைட்டு விடிய வந்து உட்காந்து கதை சொன்னார். இது மாதிரி நிறைய நண்பர்கள் திருச்சி சேட்டண்ணே மாயாண்ணே அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே இதுக்காக உழைச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய உழைப்பு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி எடுத்துன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. அக்கா, we have the new action hero in town ன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. I would like to welcome லிங்கம் அவர்கள். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமான ப்ராஜெக்ட்னு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாத்துக்கும் வணக்கம். நானும் அவங்கள மாதிரி ஏதாவது 2 பிட்டுக்கு எழுதிட்டு வந்திருக்கலாம், பட் அந்தளவுக்கு கொஞ்சம் பத்தலை. நெக்ஸ்ட் டைம். ஜென்ரலாக ஒரு படம் முடிஞ்சோ இல்லை எப்போவுமே ஒரு இது இருக்கும், ஏதோ ஒரு ஃபோன் கால், ஏதோ ஒரு புது நம்பர், இல்லை ஏதோ ஒரு மெசேஜ், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, ஒரு படம் இருக்குது, இல்லை வேறு யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கதை இருக்குது அப்படின்னு சொன்னால் திடீர்னு அதை போய் எப்படியாச்சும் கேப்சர் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு இதுவும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைம். அப்புறம் அந்த 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 ப்ராசஸ் ஆஃப் இதில் வந்து என்னடா நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றும் வரவும் மாட்டேங்குது, இல்லை நமக்கு தான் கதையும் கேட்க தெரியலையா, இல்லை நமக்கு இந்த கமர்ஷியல் சென்ஸே இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஆஃப் தாட்டில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஹாட்ஸ்டாரில் வந்து ஓடிடி அப்படின்னு, ஏற்கனவே நான் அந்த 2 சுழல் சீரீஸ் பண்ணதுனால நம்ம வந்து ஏதோ ஓடிடி ஹீரோ அப்படிங்கிற மாதிரியும் இன்றைக்கி அண்ணாலாம் கூட இதுன்னு கேட்டாங்க. பட் ஆனால் சுழலாக இருக்கட்டும், லிங்கமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த தேட்டரில் வேணாலும் எந்த ஷோ போட்டாலும் ஒரு படம் அளவுக்கு அந்த சீரீஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த அந்த நேர்த்தியோடையும் அந்த குவாலிட்டியோடையும் இருக்கும். நான் இப்படி பாசிட்டிவாக பார்த்துக்கிறேன்னா, சுழல் 1ல் நான் 2 படம் நடிச்சிருக்கேன், சுழல் 2ல் இன்னும் 2 படம் நடிச்சிருக்கேன், லிங்கமில் இன்னும் 2 படம் நடிச்சிருக்கேன். ஸோ கவுண்ட்டாக இதுவாக வச்சுக்கணுன்னு என்ன நானே பாசிட்டிவாக இதுன்னு வச்சுக்கிறேன். அண்டு லிங்கமுக்கும் இது ஓடிடிக்கும் படத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது தான். அதில் தேட்ரிக்கல் போய் மக்கள் எல்லாருமே பார்த்து, இன்றைக்கி ஒரு ப்ரெஷ் ஷோ இல்லை ஒரு ப்ரீமியர் முடித்ததுக்கப்புறம் எல்லாருமே என்ன சொல்ல போகிறாங்க, இல்லை அவங்க என்ன ரியாக்ஷன் இதுவாக இருக்க போகுதுங்கிற ஒரு ஆர்வத்தை ரிசீவ் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த படத்தோட ஃபஸ்ட்டு கதை கேட்டப்போ இந்த படம் நம்ம பயங்கரமாக எப்படியோ ஒன்று பண்ணிடணும், இது ரிலீஸ் ஆகுற அந்த ஃபஸ்ட் நாள் தான் சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறமேல அதோட ரிலீஸ் டைம் அப்போ ஒரு பெரிய சந்தோஷத்துக்காக காத்துட்ருக்கிற ஒரு மொமெண்ட் இருக்கும். மித்தபடி நடுவில் இருக்க ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். மேபி நம்ம செலக்ட் பண்ணுற படமும் நம்மளை போட்டு உருட்டி பெரட்டி அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் பிடிக்குது. அண்ட் லிங்கம் 2022 ஐ திங்க் நவம்பர் ஆர் டிசம்பர் வந்து லக்ஷ்மி சார் கதை சொன்னார். நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு சேர் போட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மொத்த ஸ்ட்ரெச்சாக ஒரு 3-4 எபிசோடுக்கு அப்புறம் ஒரு பிரேக்கு, அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு இது கேட்ட உடனே இது உண்மையாலுமே நம்மளை நம்பி, ஏன்னா எனக்கு ஒரு இமேஜாக இல்லை நம்ம பண்ண படம் இருக்கா இல்லை நம்ம மூஞ்சியா என்னங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப சாஃப்டாக மேபி அதனோட சின்ன ஃபேஷியல் அப்பியரன்ஸாக இருக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. எனி கேரக்டர் ஆர் இன்றைக்கி ஒரு கேங்ஸ்டராகவோ இல்லை ஒரு டானாவோ, நசிகைன்னு ஒரு டிரான்ஸ்ஜெண்டராகவோ, ஏதோ ஒரு இதில் எப்படியோன்னு எஃபர்ட் போட்டு ரொம்ப நேர்த்தியாக அதை கொடுத்து அதை மக்கள் பார்க்குறப்போ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் மாற்றணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை லிங்கம் வந்து பூர்த்தி பண்ணுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி பிரதீப் சாருக்கும் அண்ட் லக்ஷ்மி சாருக்கும். ஏன்னா அவங்க பிரதீப் சார் கிட்ட இருந்தால் யார் வேணாலும் பண்ணியிருப்பாங்க. அவர் எந்த ஹீரோக்கு வேணாலும் இது போயிருக்கலாம். ஏற்கனவே இதுவாக இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஹீரோஸ் போயிருக்கலாம். இதை நம்பி ஓகே இவன் பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட என்ன நான் நம்புகிற மாதிரியே அவங்களும் என்னை நம்பினதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் ஷூட்லாம் போனோம். வேறு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க.
அது ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் வந்தது. பிரேக் வந்ததுக்கப்புறமேலு அப்படியே உள்ள லக்ஷ்மி சார்கிட்ட இதுன்னு கேட்பேன், மறுபடியும் எப்போ ஆரம்பிக்கிறோன்னு. அதில் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக வேறு யாராக மாறிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்குள்ளேயும் ஒரு தாட், மேபி அடுத்த மாற்றம் நம்ம தான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டிலேவா அப்படிங்கிறதும் இருந்தது. பட் ஆனால் அது எதுவும் மாறாமல் அவங்க ஒரு நம்பிக்கையோடு மறுபடியும் தே ஸ்டார்டட். தென் பிரசாந்த் உள்ளே வந்தார். கூப்பிடுவேன், ஐயா எப்போங்கய்யா போக போகிறோம். லக்ஷ்மி சார் கூப்பிடுவேன், ஐயா எப்போங்கய்யா போக போகிறோம். நிலா கூப்பிடுவேன், ஐயா எப்போ போக போகிறோம் அப்படின்னு. இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரே டைமில் லிங்கமை பற்றி யோசிச்சேன்னா ஒரு 5 பேர்த்துக்கு நான் ஃபோன் பண்ணும். அப்போ தான் அந்த கரெக்டான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இது. அண்ட் லிங்கமா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் அபவுட் லிங்கம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃப்ரெண்டு வந்து லிங்கமோட ஆப்போசிட் வீடு. அவர் லிங்கமை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் தினேஷ்ன்னு சொல்லிட்டு அவர் லிங்கமோட பைக்கில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாம் லிங்கமை பற்றி பேசுகிறதும் லிங்கமை பற்றி சொல்கிற விஷயங்களும் இது ஒரு பெரிய பேலன்ஸ். அதாவது இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ் இருக்குல்ல. ஒரு ரவுடியை பிடிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் லிங்கமோட சேலஞ்சிங் பார்ட்டாக நான் பார்த்தேன் நான். அண்ட் லிங்கம் எனக்கு ரொம்ப 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 க்ளோஸ் டு ஹார்ட். ஒன்று ப்ராசஸ் ஆஃப் த ஃபிலிம். நீங்கள் இப்போ யோசிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பிடிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேங்ஸ்டர் படம் எடுத்திருக்காங்கன்னா வேறு யாருமே நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்கும். பிரசாந்த் சார்லாம் 11 மணி அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு வந்திருப்போம். வந்தோடனே திருச்சியில் எங்கே முட்டை போட்ட பிரெயின் ஃப்ரை இருக்குது, முட்டை போடாத பிரெயின் ஃப்ரை இங்கே இருக்குது அப்படிங்கிறத பக்காவாக தெரிஞ்சு வச்சுருப்பார். நம்மளை கவனிச்சுக்கிறதுல திருச்சி போனீங்கன்னா ஒரே ஒரு நம்பருக்கு கூப்பிடுங்க, ஐயாவுக்கு. அதாவது அவங்க டீமே திருச்சி போகிறப்பெல்லாம் இனிமேல் கவலையப்பட தேவையில்லை. அவரோட டீமே வந்து இது இருக்குது. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கம் ஆக்டர்ஸ் அதில் இருக்கிற எல்லாருமே இல்லை அவங்களுக்கெல்லாம் 2 கார்டு போடணும். நீங்கள் அடுத்த தடவை தயவு செஞ்சு 2 கார்டு போட்டுருங்க. கோகுல்லாம் வந்து உருமாலை கட்டிட்டு வந்திருக்கான், ஒரு தடவை வந்து வேஷ்டியை கட்டிட்டு வந்திருக்கான். ஆனால் அது வேறு ஆள் இப்படி பாஸ் ஆகும் அப்படி அது இதுன்னு. ஏன்னா வந்து அந்த அடையாளத்தை மறைக்கிறதுக்குன்னு. ஸோ அதனால் எல்லாருமே அவர் வந்து என்னென்னு ஆமாம் திவ்யா வந்து பொண்ணு பார்க்குறதும் அவர் தான். ஆக்சுவலி அவர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருக்கணும். அவர் தான் அதிகமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ மீன் அவங்களோட ஹோல் டீமுமே ஒரு மாதிரி ஃபன்னாக ஒரு எந்த இடத்துலையுமே வந்து இதை பண்ண மாட்டோம் இது இல்லாமல் எல்லாருமே எல்லா வேலையுமே பண்ணி அவங்க படமாக நினச்சி பண்ண படம் தான் இது லிங்கம். அண்ட் விகடன் அவங்களும் மேம் சார் அண்ட் செல்வா சார் நம்ம மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்கும் இந்த படத்து மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஹாட்ஸ்டாரோட குட்டி சார் அண்ட் பிரதீப் சார். ஆக்சுவலி இது வந்து பிரதீப் சாரோட ஒரு குழந்த மாதிரி. ஏன்னா இந்த கதையை இனிஷியேட் பண்ணி இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிச்சுட்டது பிரதீப் சார் தான். அண்ட் அது நான் பண்ணணும்னு நம்பி அதை எனக்கு கொடுத்ததுக்கும் நன்றி. ஏன்னா இதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். ஏதோ ஒரு வரதுக்குள்ளே தானே நம்மளும் சூஸ் பண்ண முடியும். என்ன இது இருக்கோ அந்த இதில் வந்து நம்ம எதாவது பெஸ்ட்டாக ட்ரை பண்ணணுன்னு இதுவாக இருந்துச்சு. அண்ட் லிங்கம்காக நான் ஒரு ப்ராஜெக்ட் அட்வான்ஸ் வாங்கி இது பண்ணது அதே டைம்லைனில் வந்ததுனால எனக்கு லிங்கம் பண்ணணும்னு அந்த அட்வான்ஸ் திருப்பி கொடுத்து இந்த இது பண்ணேன். அண்ட் அது வந்து நான் எடுத்த என்னோடய இன்ஸ்டிங்க்ட் சொன்ன ஒரு பெஸ்ட் டெசிஷனாக நான் இப்போது நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக லிங்கம் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் எனக்கு. அண்ட் இப்படியோன்னு ஏதோ ஒரு விதத்தில் அண்ணால இதுன்னு கேட்டாங்க, உங்களாச்சு ரொம்ப நாளாச்சு பார்த்து ரொம்ப நாள். எனக்கும் உங்களை எல்லாம் அடிக்கடி பார்க்கணுன்னு ஆசை தான். நிறையா படம் பண்ணுங்கிற ஆர்வமும் இருக்குது தான். பட் எனக்கு கொஞ்சம் ஸ்லோ. இதை முடிச்சிடணும். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல் இதுவாக இருக்கும். ஏன்னா நிறைய பிரேக்ஸ் இருக்கும். இந்த லுக்கில் மாறினா எனக்கு ரொம்ப ஒரு பேரனாய்ட் ஒரு ஃபீலிங் வந்துடும்.
ஸோ அதனால் ஓரளவுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல அது போகிறது தான் எனக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப நேர்த்தியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸுமே ஒவ்வொரு படம் பண்ணுறப்போ ஒரு பிரேக், ஒரு இதிலிருந்து அடுத்த கட்டமாக டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் மக்களும் ப்ரெஸ்ஸும் நம்மளை நம்பி இவன் ஏதோ ஒன்று பண்ணால் ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நம்பினவங்களுக்கும் நம்பிட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மியூசிக் டைரக்டர் வந்து நான் நேற்று ஷோவில் தான் பார்த்தேன். நான் கேட்டேன், நான் லக்ஷ்மி சார்கிட்ட கேட்பேன், சார் மியூசிக் சார் பேக்ரவுண்ட் தான் சார், நம்ம நடித்ததை எலிவேட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று இதுவாக இருக்கிறதுக்கு அவர் தானே. நான் இன்னும் அந்த 7-8 எபிசோட் பார்க்கல. அவர் எங்கிட்ட தான் சொல்கிறார், தலைவா நீங்கள் 7-8 பாருங்கள், 7-8 பாருங்கன்னு. நான் வந்து ஈகராக வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. லைக் உங்கள் ஒர்க் சூப்பராக இருக்குது, லைக் எல்லாருமே சொன்ன மாதிரி. அண்ட் திவ்யாவுக்கு வந்து என்னென்னா, நம்மளுக்கு நடிப்பு ஆர்வம் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஆர்வம் கரெக்டு தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஷாட்லேயும் நம்மளுக்கு ஒரு க்ளோஸ் வைப்பாங்க, அப்படியே அந்த பேக்ரவுண்டில் இதுன்னு இவனுக்கு மட்டும் வைங்க, எல்லா க்ளோஸையும் இங்கேயே வைங்க ஹீரோக்கு அப்படின்னு ஒரு 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 ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு இது வரும். அவங்களுக்கு வந்து என்னென்னா என்ன எல்லா டைலாகும் இதுவாக இருக்குங்க. ஒரு ரெண்டு இது கூட வச்சிடக்கூடாது, அப்படி வச்சோம்னா அவங்களுக்கு வந்து அவங்க வரல அப்படின்னு ஒரு இது இருக்கும். பட் இந்த இதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டு ஷி ஹஸ் டன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பீச்சில் வெயிலெல்லாம் போட்டு நிறைய மாண்டேஜ் எல்லாம் எடுத்து இதுவாக இருக்குது. அண்ட் அவங்க பண்ணதில் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீன் வந்து எங்கள் 2 பேத்துக்கும் ஒரு எமோஷ்னலான ஒரு சண்டை இருக்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், 8th எபிசோட் நினைக்கிறேன். அவங்க ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பூர்ணிமா அவங்களோட சில போர்ஷன்ஸும் நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. வெரி போல்டு, அவங்களோட நடிப்புலையும் அவங்களோட கண்லேயும் ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு இது தெரிஞ்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்னை பற்றி நேற்று இதுன்னு பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் நம்மளை பற்றி ஏதாவது கொஞ்சம் 2-3 பெருமையாக பேசினா கொஞ்சம் சந்தோஷப்படுறது தானே, அதுக்கு தானே படம் பண்ணுறோம். அண்ட் லிரிசிஸ்ட் உங்களுக்கும் ரொம்ப நன்றி, நல்ல இருக்கு பாட்டுகள் எல்லாமே. அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இது இல்லை. பட் எல்லாத்துக்குமே இந்த படத்தை இந்த சீரீஸில் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. ஜாகிர் ப்ரோ, சாரி இல்லைங்கிறனால மறந்துட்டேன், அவர் தான் ஒரு கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள். வெரி ஸ்வீட் பர்சன், கொஞ்சம் ஜாலியான, கொஞ்சம் கோவமாக, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. போஸ் வெங்கட்னா பயங்கர கோஆப்ரேட்டிவாக எல்லாருமே சூப்பராக இதுன்னு பண்ணியிருக்காங்க. எனக்கு நேற்று ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ராஜநாராயணன் சார் அவர் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அதுதான் என் மனசில் நான் வந்து சந்தோஷப்பட்ட ஒரு இது. என்னதுன்னா, நம்ம ஒருத்தரோட பயோபிக் பண்ணுறோம், ஒரு கேங்ஸ்டரோட பயோபிக் பண்ணுறோம். அவர் வெளில வந்தோடனே எதுன்னு சொன்னார், இந்த இது லிங்கம் பார்த்துருந்தா லிங்கமே அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும்னு நினச்சப்பா அப்படின்னாரு. ஏன்னா அவர் லிங்கமோட ட்ராவல் பண்ண ஒருத்தர். இது எதையும் க்ளோரிஃபை பண்ணியோ இல்லை ஒரு இது என்னது வன்முறையை தூண்டுற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு இது இட் இஸ் அ வெரி ஃபேமிலியில் நடக்கிற ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா. அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. நான் பேசினதே என்னோட இதுலேயே மொத்தமாக அதிகமாக இதான் ரொம்ப பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். சவுண்டாகவும் மிக்ஸாகவும் ஹெல்ப் பண்ண கிச்சா, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். லாஸ்ட்டு 1 மந்த்தாக ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவர்கிட்ட வேலை வாங்கினது பாவம், அவர் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ மச். ஸோ இதோட லிங்கம் வந்து June 26 நீங்கள் எல்லாருமே ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பான வேண்டுகோளோடு நாங்கள் அப்படியே கிளம்புறோம். ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கலாம், குரூப் பிக்சர் அண்ட் குரூப் வீடியோ. தேங்க்யூ. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஃபஸ்ட்டு குரூப் பிக்சர் எடுத்துடலாம். வி ஆல்சோ ஹேவ் நிலா அவர்கள் அண்ட் வேறு யாராவது ஏடிஸ்